ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. இந்த பரிசுத்தனுக்காக கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதத்தில் முதல் பரிசுத்தனுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். மறு பரிசுத்தனுக்காக கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். நான் தேவனாமே நம்மளை நல்லபடியாக தேவ சன்னியாசத்துக்கு கர்த்தர் அழைத்து வந்து கர்த்தர் துதிக்க போற்ற மகிமைப்படுத்த கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் நாங்கள் கிருபை செய்ததற்காக கர்த்தர் ஸ்தோத்திரம். நம் வாழ்க்கையில் கர்த்தர் ஏராளமான நன்மை செய்திருக்கிறார். தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் நாட்கள் தேவ சன்னியாசம் தேவனை நன்றி செலுத்த தேவனுக்கு நன்றி செலுத்த அவரை தொழுது கொள்ள அவர் நாமக்கு மையப்படுத்த கர்த்தர் நாட்கள் நம்ம கிருபை செய்ததற்காக கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களை செய்த கர்த்தர் அடியானந்த பாக்கியத்தை விசுவாக்கி கொடுத்தா கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹalleluya. இப்போதும் நம் கைகளுக்கு வேதாந்தத்தை திறந்து ஒரு சில வசங்களை வாசித்து கர்த்தர் கொடுக்குற வானமான பேசிட்டு நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலப்படுவோமாக. எல்லாரும் ஒரு மன சிந்தையோடு கேட்கும்போது வாழ்க்கையிலே அது பலப்படும். உங்கள் வாழ்க்கையிலே அது நடைமுறை கொண்டு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாத ஏதாவது சிந்தனைகள் உலக சிந்தனைகள் காணப்பட்டாலும் கொஞ்சம் நிமிடம் அதை நம்ம ஒதுக்கி வைக்கிறது நல்லதாக இருக்கும். ஏன்னா தேவன சிந்தனைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாத கடந்த வாரத்திலே எனக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தரை ஒழுங்குபடுத்துறதுக்கு நம்மளுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு ஆயத்தப்படுத்துறதுக்கு கர்த்தர் ஒரு நாளை வைத்திருக்கான்னு சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்தினார். நம்ம ஆவிக்குரிய காரியத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கும் அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துறதுக்கும் கர்த்தர் ஒரு நாளை வைத்திருக்கிறார் என்று சொல்லி கர்த்தர் எனக்கு உணர்த்தி கொடுத்தார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போ அந்த நாள் என்னவோ நாளாக இருக்கும் ஆண்டவரே அப்படின்னு ஒரு 4 நாளாகவே ஆண்டாடிட்டு போராடிட்டு கொண்டிருந்தேன். அவன் எப்போ என்ன சரி பண்ணிடு அப்படின்னா அப்போது கர்த்தர் எனக்கு உணர்த்து நான் அன்றாடம் உனக்கு இதை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் உணர்த்தினான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் தேவன் ஒரு காரியத்தை ஆவிக்கிறதை ஒழுங்குபடுத்துறதுக்காகவும் ஒரு ஆவிக்காரத்தை நம்மளை ஆயத்தப்படுத்துறதுக்காகவும் கர்த்தர் நம்ம சந்திக்கிறதுக்கு ஒரு நாள் வைத்திருக்கிறான்னு சொல்லி அர்த்தம். ஹalleluya. கர்த்தர் சந்திக்கிறதுக்கு ஒரு நாள் வைத்திருக்கிறார். அது நாம் பிரயாசப்பட்ட அந்த நாள் என்னவாக இருக்கும்? தினமாக இருக்கும். நாம் பிரயாசப்படலைன்னா அது உங்களுக்கு நாள் கடந்து போயிருக்கும். ஆனால் எப்படியும் கர்த்தர் அந்த ஆவிகளை ஒழுங்குபடுத்துறதுக்கு ஒரு ஆள் ஒரு மனிதனுக்கு வந்திருக்காருங்கிறதை நான் அப்படி ஆவிக்குரிய வாக்கிலே கடந்த நாட்கள் வெளிப்படுத்தும் மூலமாக கண்டுகொண்டேன். அது சத்திய வேதாந்த பிரகாரத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது சில சம்பவங்களை நான் எடுக்க முடியுது. வேதாந்தத்துக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாத அதே நாட்டில் தேவ சன்னியாசத்தை அறிக்கை செய்ய விரும்புகிறேன். ஆவியானுக்கு உதவி செய்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்போது கர்த்தர் ஒரு ஆட்களை ஒழுங்குபடுத்துறதுக்கும் ஒரு ஆவிக்குரிய ஆட்களை ஸ்திரப்படுத்துவதற்கும் ஒரு நாளை வைத்துக்கொண்டு அவர் என்ன செய்கிறார்? சந்திக்கிறார். அந்த நாளிலே அவர் சந்திக்கிறார். அவர் சந்திக்கிற அந்த நாட்கள் வரும்போது அவன் ஆவிக்குரிய காலத்தை என்ன செஞ்சிருக்கான்? ஒழுங்குபடுத்தப்படுகிறான். அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவன் என்ன செய்யறான்? அந்த நாளிலே ஆயத்தமாக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இது நம்ம கண்களுக்கு தெரியல. கர்த்தர் என்ன ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார், எப்போ சரி பண்ணுவார், எப்படி ஒழுங்குபடுத்துவார், இது நம்ம கண்ணுக்கு என்னதில் தெரியல. ஆனால் ஆவினாலே நமக்கு அது உணர்த்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. இப்போ வாசிக்கலாம் 1 Corinthians 2 9 வாசிக்கலாம். 1 Corinthians 2:9. எழுதியிருக்கபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவதற்கு ஆயத்த பண்ணினவில்லை, கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவள் மனுஷனுக்கு தோன்றவும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இப்பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாத மாத்திரம் இந்த வசனத்தை நமக்கு கொடுக்கப்படவில்லை. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கலந்திருக்கிறத பார்க்கிறோம். கர்த்தர் நமக்கு எழுதியிருக்கபடி வைத்திருக்க ஆசீர்வாதத்தை நம் கண்களும் இல்லை. அதாவது கர்த்தர் எழுதியிருக்கிறபடி தன் அன்பு கூறுவர்களுக்கு எழுதியிருக்கபடி தமிழ் அன்பு கூறுவர்களுக்கு அவர் கொடுக்க வேண்டிய காரியத்தை செய்யும்படிக்கு வைத்திருக்கிற காரியமானது ஆயத்தம் பண்ண காரியம். அது நம்ம கண்கள் என்ன செய்யலை, காணவும் இல்லை, காதுகளை கேட்கவும் இல்லை, விசேஷமாக நம்ம இதயத்தை தோன்றவும் இல்லை. நம்ம எப்போ ரசிக்கப்பட்டு நம்ம படுவோம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நாம் எப்போ தேவசத்தம் செய்ய தெரியுமா? தெரியாது. நமக்கு எப்போ வாக்குத்தத்தம் நிறைவேறும் தெரியுமா? தெரியாது. ஆனால் இதெல்லாம் நமக்கு இருக்கு. ஹalleluya. இதில் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த பூமியிலே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? நமக்கு நிரப்பியிருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள முடியாது, ஆயத்தம் பண்ண முடியாது. கர்த்தர் ஒரு நாள் வைத்திருக்கிறார். அதில் கர்த்தர் சந்திக்க முடியாத ஒரு காரியத்தை செயல்படுகிறார். அந்த காரியத்தை பற்றி நமக்கு கண் கண்டதும் இல்லை, இதயத்தை தோன்றதும் இல்லை, விசேஷமாக நமக்கு ஆதரவை கேட்டதும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நான் தேவ சித்தம் செய்வோமோ ஊழியம் செய்வோமோ ஒரு காலம் நினைச்சதில்லை. என்னுடைய படிப்புனாலும் சரி, என்னோட வாலிப பிரயத்திலும் சரி, ஒரு நாளும் நினைச்சதே இல்லை. ஆனால் இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கேன்?
சோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை குறித்து விசுவாசம் உண்டாகும்னு சொல்லி நான் நினைச்சதும் இல்லை. இந்த பாவம் என்னை விட்டு போகும்னு சொல்லி நான் நினைச்சதும் இல்லை. போகணும்னு நினைச்சிருப்பேன், பாவம் என்னோட போகணும்னு நினைச்சிருப்பேன். ஆனால் என்ன நினைச்சது இல்லை, போகும்னு நினைச்சது இல்லை. புரிஞ்சுட்டா? போனால் நல்லா இருக்குன்னு நினைச்சேன் தவிர, ஆனால் நிச்சயம் என்னோட போகாதுன்னு நான் நினைச்சதும் இல்லை. என் கண்ணது என் இருத்து தோன்றதும் இல்லை, என் காதில் அதை கேட்டதும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. இப்படி தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பட்டுப்படாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனந்தம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. கர்த்தர் நாக்கு சொல்கிறது என்னென்னா, அந்த ஆவிக்குரிய காரியத்தை நீங்கள் காண முடியாத அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை உன் வாழ்க்கையிலே ஒழுங்குபடுத்த வேண்டிய அந்த செயல்களை நிறைவேற்ற முடியாத, நீங்கள் காணாத உன்னை, கேட்காத உன்னை, உயிருக்கு தோன்றாத உன்னை அதை செய்யத்தக்கதாக கர்த்தர் ஒரு நாள் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நாள் வரும்போது கர்த்தரோட சந்திப்பார். அந்த சந்திக்கும் போது இந்த ஆவியின் காரணங்கள் என்ன உண்டாகும், ஒழுங்குபடுத்தப்படும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்போ அந்த ஒழுங்குபடுத்தும் போது நீங்கள் இப்போ வேதாந்த இந்த செய்தி முடிஞ்சோன்னு நீங்கள் சில காரியங்கள் அறிஞ்சிப்பீங்க, எப்படிலாம் அது ஒழுங்குபட்டுப்பட்டுச்சுன்னு சொல்லி. அதுக்கு நீங்கள் அறிஞ்சதுக்கப்புறம் அப்போது ஏதோ ஒரு நாள் கர்த்தர் வைத்திருக்கலாமா, ஏன் தினமும் கர்த்தர் இந்த காலம் வைத்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் அதுக்கு என்ன செய்வீங்க, ஆயத்தமாவீங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்போது இங்கே நம்ம பார்க்குற காரியம் என்ன அப்படின்னா, தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒரு ஆவிக்குரிய ஒழுங்கை, ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாத, ஆயத்தப்படுத்த முடியாத கர்த்தர் ஒரு நாள் வைத்திருக்கதை நாம் சந்திக்க போகிறோம். ஹல்லேலூயா. அது கர்த்தரே அதை சந்திக்கிற நாளாக இருக்குது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனை தேவன் சந்திக்கிற நாள் பொறுத்து அவனோட வாழ்வு மாறுகிறத பார்க்குறோம். ஒரு காரியம் அவனுக்கு, புது காரியம் அவனுக்கு உண்டாதுன்னு சொல்லி பார்க்குறோம். நிறைய சாட்சி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பெரிய சபை ஆரம்பிக்கும் போது கர்த்தர் சொன்னதாக சொல்லி அவருடைய சரித்திர சரிகளை பார்க்குறோம். எப்படின்னா, இயேசு அவரோட 3 நேரம் உறவானார் என்றும், கட்டில் கூட வந்து அமர்ந்து பேசினார் என்றும், சபை வெளிப்படுத்துகிற காரியத்தை வெளிப்படுத்தினார் என்றும், ஆதியில் கொடுத்த உபதேசம் கையில் அளிக்கிறேன், என் சபையை கேட்டுன்னு சொல்லி கர்த்தரோட உறவான ஒரு நாள் அங்கே இருந்தது. தேவனை சந்தித்த ஒரு நாள் இருந்தது. அன்று முதல் தான் அந்த ஊழியமாக ஆரம்பிக்கப்பட்டது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இது நம்மளோட வாழ்க்கையிலே ஒரு நாள் உள்ள செயல், ஒரு சம்பவத்துக்காக உள்ள செயலாகும். ஒரு சம்பவத்துக்காக தேவன் ஒரு ஆளை சந்திக்க முடியாது ஆயத்தப்படுகிறார். காரியம் அந்த மனுஷனை ஆயத்தப்படுத்துக்காக வருகிறார். அது ஒரு சம்பவத்துக்கு மாத்திரமல்ல, எல்லா சம்பவத்துக்கும் தேவன் அவங்க சந்திக்க அப்படி ஆயத்தப்படுத்துகிறார். ஆயத்தப்படுத்த முடியாது அவர்களை சந்திக்கவும் செய்கிறார். அதுக்கு ஒரு நாள் கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த காரியத்தை நம்ம வேதாந்தத்தில் ஒரு 3 காரியம், 3 வேதாந்தத்தில் எழுதப்பட்டிருக்கிற 3 சம்பவங்களாக நம்ம பார்க்கணும். அப்போ உங்களுக்கு இந்த இப்போ நான் சொன்ன விளக்கம்லாம் முன்னுரையெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ தெளிவுரையாக 3 காரியம் பார்ப்போம். அப்போது இப்போ நான் சொன்ன சம்பவங்களாம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. முதலாவது வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 3லிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். இன்றைக்கி நம்ம 3 வேத பகுதியை பார்க்க போகிறோம். 3 வேத பகுதியிலிருந்து கர்த்தர் ஒரு மனுஷனை சந்தித்து அவனுக்கு என்ன நடந்ததோ, அவன் ஆவிக்குரிய ஒழுங்கு அவன் எப்படி பெற்றுக்கொண்டான் என்றோ, அவன் எப்படி அதுக்கு ஆயத்தமானான் என்றோ, அவனை கர்த்தர் எப்படி அந்த ஆவிக்குரிய ஒழுங்கு சரி பண்ணி அவனை வழிநடத்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கு சந்திக்க முடிய ஒரு நாள் வைத்திருக்கான்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்ளலாம். அந்த நாளிலே அவனை ஆயத்தப்படுத்தினான்னு சொல்லி பார்க்கலாம். எப்படி ஆயத்தப்படுத்தினாங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். விசேஷமாய் அந்த ஆயத்தப்படுத்த பின்பு அவனுக்கு எப்படி அந்த ஆவிக்குரிய காரியம் ஒழுங்குபடுத்தப்பட்டதையும் நம்ம பார்க்கலாம். 3 சம்பவங்களை பார்க்கிறோம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் பவுல் இங்கே அதாவது சவுலா இருக்கும்போது பிரயாணமாக போய் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. சவுல் இப்போ நிறைய மனிதர்களை, ஆபீசர்களை கொலை செய்ய முடியாத அவன் என்ன செய்யறான், தமஸ்குக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறான். போகிற வழியில் பெரிய வெளிச்சம் வந்து அவன் தடுமாறி கீழே விழுந்தான். கீழே விழுந்தவன் இப்போ என்னவா இருக்கிறான், எழுந்திருக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறான். விசேஷமாய் தடுமாறின ஒரு சூழ்நிலையை அவன் இருக்கிறான். இந்த தடுமாறின சூழ்நிலையில் என்ன உண்டாது அப்படின்னா, அவனுக்கு ஒரு சத்தம் உண்டாகும். சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லி அந்த ஒரு சத்தம் அவனுக்கு மட்டும் கேட்க, கூட அவனுக்கு கேட்கல. அடுத்து வாசிங்க. என்ன செய்ய சித்தமா இருக்கேன்னு சொல்லி கேட்டான்.
தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாத. அடுத்த வசனம் வாசிங்க. அவனோடு கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டு ஒருவரையும் இப்ப சத்தத்தை எல்லாரும் கேட்டார்கள், ஆனா யாரையும் அங்க பார்க்க முடியல. ஆனாலும் வந்தது யாருக்கு தெரியும்? சவுலுக்கு மாத்திரம் தெரியும், அந்த இயேசு கிறிஸ்து. தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாத. நம்ம வாழ்க்கையிலே சில நேரத்திலே இந்த வேத பகுதியில் சில காரியங்கள் கற்றுக்கொள்ளலாம். நம்ம வாழ்க்கையிலே நமக்கு ஒரு தடுமாறு நிலை சில நேரத்தில் வருகிறது, ஒரு திகைத்து நிற்கிற ஒரு நிலை வருகிறது, கீழே விழுந்து கிடக்கிற ஒரு நிலை வருகிறது. அப்போது நம்ம என்ன செய்யறது அறியாது இருக்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம். யாராவது என்ன கை கொடுக்க மாட்டாங்களா என்கிற ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். இந்த நிலையாக ஒரு மனுஷனுக்கு ஏன் வருது? இந்த நிலை ஒரு மனுஷனுக்கு ஏன் வருது? சவுல் இங்கே அவனோட பாவம் அங்கே பிறரை குறைத்து முற்றி போய் கொண்டு ஒரு லெவலில் ஒரு பாட்டிலுக்கு தாண்டி போயிடுச்சு. கர்த்தர் இப்போ தடுத்து நிறுத்த முடியாது. அவனுக்கு ஒரு நாளை வைத்திருக்கிறார். அந்த நாளிலே அவனுக்கு தரிசனமானார். அந்த பாவத்தை அவர் தடுத்து நிறுத்தினார். அவனுக்கு ஒரு ஆவிக்குரிய ஒழுங்கை அவனுக்கு அங்கே கட்டளையிட்டார். தேவ ஊழியம் செய்ய முடியாது அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை அவர் கற்றுக் கொடுத்தார். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த தடுமாற்றம் வரும்போது அங்கே என்ன செய்தார் தெரியுமா? கர்த்தர் இயேசு அவனை எழுப்பினார். அவனுக்கு அப்போது அந்த தடுமாற்றம் நாட்களிலே கர்த்தர் அந்த தடுமாற்றத்தை விட்டு தூக்கி விடுறதுக்காக ஒரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஏராளமான தடுமாற்றம் நமக்கு வருது. இந்த காரியத்தை எப்படி செய்யணும்? இந்த காரியத்தை செய்யறதுக்கு நான் என்ன பண்ண போறேன்? அடுத்து நான் என்ன செய்ய போறேன்னு தெரியாமல் முடிக்கிறேன். எனக்கு இப்போ பிளைண்டாக இருக்கு, சுற்றி என் கண்ணை அடைச்சது போல இருக்கு. அடுத்து நான் செய்ய வேண்டிய எனக்கு என்னென்னு தெரியல, எங்கே படி வைக்கணும்னு தெரியல, எங்கே செய்யணும்னு தெரியல அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் தடுமாற்றம் உள்ள ஒரு நிலையில் நீங்கள் இருப்பீங்க. அந்த நிலையிலே கர்த்தர் உங்களை சந்திக்க ஆயத்தமாக வருகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் தடுமாறும் வேளையிலே தேவன் உங்களை சந்திக்கிற ஒரு நாள் இருக்கு. அந்த நாளில் என்ன செய்யணுமா? உங்கள் தடுமாற்றம் என்ன செய்யப்படும்? ஒழுங்குபடுத்தப்பட்டு எழுந்து நிற்க முடியாது கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னார் சவுல்டே, நீ எழுந்து பட்டணத்துக்கு போனார். அவன் எந்திக்க முடியாமல் இருக்கான். பெரும்பாலும் ஒரு கீழே விழுந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவனை தூக்கி விடும்போது அந்த ஆள் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க தெரியுமா? கீழே விழுந்தா தூக்கி விழுந்தாலும் ஆள் சொல்கிறேன், நீ கொஞ்சம் இங்கே உட்காருங்க. சரிங்கய்யா, உட்காந்துக்கிறேயா அப்படிமா. இந்த ஜூஸ் குடிக்கிறையா அப்படிமா, தண்ணி குடிக்கிறையா அப்படிமா, ஆட்டோவில் வீட்டுக்கு போய்க்கலையா, போகிறையா சொன்னதெல்லாம் கேட்பான். உடனே இவன் விழுந்து கிடக்குறான். கூட வந்து ஆட்கள்லாம் யார்? ஆக்சுவலாக எதிரிங்க தானே. இவன் பேர் அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறான், அவரை கொலை செய்ய கூட்டு போகிறான். அவனுக்கு பச்சை தண்ணி கூட கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டான். இவன் விழுந்து கிடக்கான். ஆனாலும் ஏன் விழுந்தான்னு யாருக்கும் தெரியாது. எப்படி ஒன்று தூக்கி விடுவாங்க தெரியாது. அப்போ தடுமாறுகிற ஒரு நிலை வரும்போது தேவன் தான் உங்களை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. இங்கே என்ன செய்தார் பாருங்க, அந்த காரியத்தை தடுமாறும் போது உடனே கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த நாளில் அவர் இடைப்பட்டார். எதுக்கு தெரியுமா? அந்த தடுமாற்றத்தை அவர் நீக்கி போட முடியாது வந்தார். அந்த ஒரு என்ன செய்கிற நிலை இல்லாமல் சவுல் நிற்கிறதை அவர் பார்க்கிறார். அவர் ஒரு எச்சரிப்பு சத்தத்தை கொடுத்து அவனை எழுந்து நிற்க செய்கிறார். இப்போ பாருங்க, அவன் எந்திக்க முடியாமல் இருக்கிறான். அப்போது சத்தம் கட்டுற ஆண்டவரே நீ யார் என்று கேட்குறான். நீ என்னை துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்கிறார். அப்போ உடனே அவன் என்ன சொல்லாமல் சொல்றதெல்லாம் கேட்குறான். என்ன சொல்லி கேட்குறான்? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறான். நீ எழுது பட்டணத்துக்கு போ, அங்கே தான் உனக்கு சொல்லப்படும் என்று சொல்லப்படும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாக. இந்த வேத பகுதியில் நமக்கு என்ன புரிஞ்சுக்கிறோன்னு தெரியுமா? கர்த்தர் ஒரு தடுமாற்றத்தை நீக்கும்படியாகவும், கர்த்தர் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் காரியத்தை தடுமாறிக்கொண்டு அங்கே இங்கே அழிந்து கொண்டு தவழ்ந்து இருக்கிற ஒரு நிலையில் உங்களை எழுந்து நிற்கும்படியாகவும், உங்களை அந்த காரியத்தை செய்ய வைக்க ஆயத்தப்படுத்த முடியாகவும் ஒரு நாள் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை கண்கள் கண்டதும் இல்லை, காதுகள் கேட்கறதும் இல்லை, இதயத்தினது தோன்றதும் இல்லை. ஹல்லேலூயா. சவுலுக்கு தோன்றி இருக்குமா? இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக செய்கிறோம் அவரே என்ன தோன்றி அவருடைய வேலை செய்யப்போ தோன்றிச்சா? அவர் கண் அவருக்கு அது கண்டதுண்டா அப்படி சொல்லியிருக்குமா? காது கேட்டுச்சா? ஒரு நாள் சவுல் பார் நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, உன்னை என் வேலையை செய்ய போகிறேன் பாரு அப்படி கர்த்தர் மிரட்டினால காது கேட்டுச்சா அவருக்கு? அப்படி ஒன்றுமே கேட்கல. அதுதான் இங்கே அற்புதமாக எழுதுறாரு. நம்ம என்ன செய்ய போகிறோம் நமக்கே தெரியலையா, நமக்கு என்ன ஆசீர்வாதத்துக்கு நமக்கே தெரியலையா, இந்த பிரபஞ்சத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டிய காரியம் நமக்கு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்கார்? ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அதை மட்டும் எழுதி வச்சுட்டார். எழுதியிருக்கிறபடி கர்த்தர் ஆயத்தம் பண்ணதை இந்த கண்கள் காணவும் இல்லை, காதை கேட்கவும் இல்லை, இதயத்தை தோன்றவும் இல்லை.
செய்யறதுக்கு எல்லாமா இருக்கு, அதிசயமா இருக்கு என்று சொல்லி இந்த சம்பவத்தை வச்சு தான் அவர் எழுதுறதை பார்க்கிறோம். தேவனுடைய சோத்திரம் இல்லாத இந்த சம்பவத்தில் என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு காரியத்தை நீங்க செய்யும் போது உங்களுக்கு ஒரு தடுமாற்றம் உண்டாயிருந்தால், ஒரு காரியத்தை நீங்க செய்யும் போது இது எப்படி பண்ணணும்னு தெரியாம அறியாத நிலையிலே நீங்கள் திரு முடித்து கொண்டிருந்தால், அல்லது இது என்ன செய்ய போறோங்கிறது தெரியாம இருந்தால், ஒரு ஸ்டாப்பேஜ், இதுக்கப்புறம் என்னால் செய்ய முடியாத ஒரு ஏறாமை இருந்தால், கர்த்தர் உங்களை சந்திக்க போறான்னு சொல்லி அர்த்தம். ஹalleluya. கர்த்தர் சந்திக்கும் நாளே நீ செய்ய வேண்டிய காரியத்தை அவர் ஒழுங்குபடுத்துவார். தேவப்பிள்ளை இந்த காரியத்தை கவலைப்படாதீங்க. நம்ம பாவத்தை முற்றி தப்ப முற்றி ஒரு காரியத்தை கொண்டு நிப்பாட்டிட்டு இனி என்ன செய்ய தெரியாம போய் ஒரு என்ன சொல்றது, இந்த அடிக்கடி மதுரை வாசம் சொல்றோம், முட்டி சந்தில போய் நம்ம நிக்கிறோம். சந்தில என்ன செய்யறோம், அங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு என்ன கேட்க தெரியாம கடைசி என்ன செஞ்சிடும், முட்டி சந்தில முட்டிட்டு இவங்க எங்க போறதுன்னு தெரியாம நிக்கிறோம். அந்த வேலையை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அந்த நாள் தான் கர்த்தர் என்ன செய்ய போறாரு, உங்களை ஒழுங்குபடுத்துற நாளா இருக்க போகுது. ஹalleluya. அப்போ உங்க வாழ்க்கையை தடுமாற்றம் வந்தா என்ன செய்யுங்க, அடுத்து என்ன செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் வருது, அடுத்து என்ன செய்ய போறோம் அது செய்ய தெரியலங்க, தகைத்து நின்னீங்கன்னா, பயந்து நின்னீங்கன்னா தைரியமா இருங்க, பயப்படக்கூடாது. ஏன் தெரியுமா, அந்த தடுமாற்றம் என்ன செய்யும், கர்த்தரை சந்திக்க முடிய அழைத்து கொண்டு வரும். ஹalleluya. கர்த்தர் அவங்க மத்தியிலே இடைப்படுகிற ஒரு நாள் உண்டு அந்த தடுமாற்றத்திலே. அதிலிருந்து என்ன தெரிந்தது, பகுதி மூலமாக நீங்கள் தடுமாறும் போதெல்லாம் கர்த்தர் உங்களை சந்தித்து ஒழுங்குபடுத்துகிற ஒரு நாளை அவர் வைத்திருக்கிறார். இந்த பெரிய ஊழியத்தை நான் எப்படி செய்வேன், இந்த பெரிய சம்பவத்தை நான் எப்படி செய்வேன், இவ்வளோ பெரிய குடும்பத்தை நான் எப்படி நடத்துவேன், பெண் பிள்ளைகளை எப்படி குடும்பத்தை நடத்துவேன், ஆம்பளை பிள்ளை படிப்புகளை நான் என்ன செய்வேன் அப்படின்னு வாழ்க்கையில் தடுமாற்றை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு திரைப்பு உண்டாக்குறோம், தூக்கம் வராமல் காத்து தவிக்கிறோம், பயந்து நிற்கிறோம், திரைத்து நிற்கிறோம். இதெல்லாம் எதுக்கு உண்டாவது, கர்த்தர் அந்த காரியத்தை ஒழுங்குபடுத்த முடியாக ஆயத்தப்படுத்த முடியாக ஒரு நாளை கொண்டு வர போது சொல்லி அர்த்தம். ஹalleluya. உங்கள் தடுமாற்றத்தை கர்த்தர் உங்களை சந்திக்கிறார். ஹalleluya. கர்த்தர் சந்திக்கும் போது உங்கள் தடுமாற்றத்தை தூரத்துக்கு போட்டு உங்கள் காரியத்தை ஒழுங்குபடுத்தி இந்த காரியத்தை நிறைவேற்றுவாராக ஆயத்தப்படுத்த முடியாத ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். அதனால் நமக்கு ஒரு தடுமாற்றம் பற்றி கவலையே பட வேண்டாம். அந்த தடுமாற்றம் எதுக்கு தெரியுமா, அந்த திகைப்பு எதுக்கு தெரியுமா, இனி என்ன செய்ய போறங்கிற பயம் நமக்கு எதுக்கு தெரியுமா, கர்த்தர் உங்களை சந்திக்க முடியாது வரப்போகிறான்னு சொல்லி அர்த்தம். ஹalleluya. உங்களை எப்பெல்லாம் தடுமாற்றம் வருதோ, எப்பெல்லாம் திகைப்பு வருதோ, எப்பெல்லாம் அடுத்து செய்ய முடியாத பயனிலை வருதோ, பயப்படாதீங்க. கர்த்தர் அன்னைக்கு சந்திக்க போகிறார். ஹalleluya. இதில் என்ன தெரியுமா, உங்களுக்கு தடுமாற்றம் கொடுத்தா கர்த்தர் அன்னைக்கு என்ன செய்யறார், சந்திக்க வர்றார். தடுமாற்றத்தை உங்களுக்கு அனுமதிக்கிறார். ஏன் அனுமதிக்கிறார்னா, அப்பதான் நீங்க என்ன செய்வீங்க, நான் சந்திக்கும் போது நீங்க என்ன செய்வீங்க, ஏற்றுக்கொள்வீங்க. நான் சொல்லலாம், நீங்க ஏற்றுக்கொள்வீங்க, கேட்பீங்க. இல்லைன்னா என்ன செய்வீங்க, அம்பாட்டுக்கு போயிட்டே இருப்பீங்க. நீ தடுமாறலன்னு வச்சுக்க, நீங்க ஆண்டெல்லாம் பிடிக்கிறது இல்லை. சில பேர்லாம் ஒரு தடுமாற்றம் வாழ்க்கையில் வரலன்னா அவ்வாடு கையை வீசி வளர்ந்து போயிட்டே இருக்கும். அப்படின்ட்டு எனக்கு கத்திருந்த அரசாங்க வேலையை கொடுத்துட்டா, எனக்கு கத்திருந்த எனக்கு விரும்புகிற பெண்ணை கொடுத்துட்டா, கத்திர விரும்புகிற பிள்ளைகளை கொடுத்தா அப்படின்னு சந்தோஷம். ஒரு தடுமாட்டம் வந்து அதான் என்ன செய்வீங்க, ஆண்டவரை சந்திக்க ஒரு நாள் வராதா, இப்போ கண் காணவும் இல்லை, காதுங்க ஆனாலும் ஆயத்தப்படுத்த ஒரு நாள் வைத்துக்கன்னு சொல்லி இன்னைக்கு போதவர் சொன்னார், அந்த நாள் எனக்கு இன்னைக்கு வராதா அப்படின்னு நீ கேட்பீங்க. எப்போ நீ நல்லா ரோஸ் மில்க் குடிக்க போய் கேட்க மாட்டீங்க, டீக்கு பால் ஊற்றாம இருப்பீங்க பாருங்க, கருண்டி தான் நீங்கள் தலைமையை நம்பி பாருங்க, அன்னைக்கு என்ன கேட்பீங்க. இன்னொன்று சொல்லட்டுமா, ஏன் என்னுடைய ஸ்டைலில் சொல்லட்டுமா, டீயே குடிக்காம வழிதாம நான் ரோலோ நனைஞ்ச பாருங்க, அன்னையே தெரியும் கர்த்தர் என்னை நீ சந்திக்க மாட்டீங்களா, ஒரு டீக்கு எனக்கு ஆயத்தப்படுத்த மாட்டீங்களா, என்னோட ஆவிக்கு ஒழுங்கு சரி பண்ண மாட்டீங்களா, என்னை செழிப்பாக்க மாட்டீங்களா, அன்னைக்கு தான் என்ன செய்வோம், கேட்போம். அன்னைக்கு ஒருத்தர் டீ வாங்கி கொடுத்தானா அவனை நம்ம தெய்வமாக பார்ப்போம், அவன் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்போம். அப்படி தானே, ஒரு டீ குடிக்க ஆசீர்வாதத்துக்கே நம்ம இப்படி தலை வாங்கினோம்னா, கர்த்தர் நமக்கு பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடிய ஆவிக்கு வாசல் தரவருக்கு நாம் எவ்வளோ தலை வணங்க வேண்டும். ஆனால் அது சந்திக்கக்கூடிய ஒரு நாள் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற. பயப்படாதீங்க. உங்களுக்கு தடுமாற்றை நீக்கி போட முடியாது. கர்த்தர் ஒரு நாள் வைத்திருக்கிறார், அது உங்களை சந்திக்க வருவார், அப்புறம் உங்களை ஒழுங்குபடுத்துவார், உங்களை ஆயத்தப்படுத்துவார், அந்த காரியத்தை தடுமாற்றத்தை எடுத்து போட்டு அந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பார். இதை நீங்க கண்டதும் இல்லை, உங்க காது கேட்டதும் இல்லை, உங்க இல்லத்தை தோன்றதும் இல்லை, கர்த்தரை நிறைவேற்றுவாராக. சவுலுக்கு அப்படிதான் இருந்தது. சவுலுக்கு ஒரு நாள் தோன்றதில்லை சவுல் பவுலா மாறுவார் என்று. கொலை செய்ய போன ஜனங்களை மறுபடியும் பண்ண அந்த இடத்துக்கு மறுபடியும் திரும்பி சேர்ப்பார்கள் நினைச்சு பார்த்ததும் இல்லை. என்னை புறஜாதியருக்கு ஊழியத்துக்கு அனுப்புவார்கள் அவர் நினைச்சு பார்த்ததும் இல்லை.
கர்த்தரை செய்தார். ஹல்லேலூயா. அவனுக்கு ஒரு தடுமாற்றத்தை அனுமதி கொடுத்தார். தடுமாற செய்வது அனுமதி கொடுத்தார். இப்பவும் சில ஊழியக்காரன் தடுமாறதை பார்க்கிறோம். பயப்பட வேண்டாம், அவங்களுக்கு நீங்க ஆறுதல் சொல்லுங்க. சில ஆவிக்குரிய ஆட்கள், நல்ல வளர்ந்த ஆட்கள், முற்பிதாக்கள், அதாவது சீனியர்ஸ்லாம் அப்படி தடுமாறதை பார்க்கிறோம். நீங்க அவங்க ஆறுதல் சொல்லுங்க. பயப்படாதீங்க. தடுமாற்றம் எதுக்கு வருதுன்னு பயப்படாதீங்க. இந்த தடுமாற்றத்தில் நீங்க பயப்படாதீங்க, அவங்க சொல்லுங்க. ஏன்னா கர்த்தரை ஒழுங்குபடுத்த முடியாத ஒரு நேரத்தை அவங்களுக்கு வைத்திருக்கிறேன்னு சொல்லி அவங்க ஆறுதப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நான் இருந்த ஆவிக்குரிய காரியத்தை சொல்ல முடியாது. ஒரு தீம் எப்பவுமே ஒரு விளக்கம் சொல்லும்போது தீமையும் சேர்த்து சொல்லுவேன். இதில் என்ன தீம் தெரியுமா? நீங்கள் வாழ்க்கையில் தடுமாறும் போது கர்த்தர் சந்திக்கிறார். இந்த செய்தியோட முதல் ஏ பாயிண்ட் போட்டுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையை தடுமாறும் போது கர்த்தர் சந்திக்கிறார். ஒரு காரியத்தை செய்யறதுக்கு நீங்கள் தடுமாறும் போது கர்த்தர் சந்திக்கிறார். சந்தித்து அந்த காரியத்தை ஒழுங்கினை உண்டு பண்ணி அதுக்கு ஆயத்தப்படுத்துகிறார். படுத்திட்டு தீமாக, அதாவது அது கருத்தாக என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, பழசை விட்டுட்டு புதிதாக உங்களை மாற்றுவா. ஹல்லேலூயா. பழசை செஞ்சுட்டு புதிதாக மாற்றுவா. தேவ ஜனங்கள் ஒரு காரியம் நல்லா அறிந்து பண்ண வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தடுமாற்றம் வருது அப்படின்னா இந்த வேத பகுதியை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. நம்ம தடுமாற்றம் போய் கர்த்தரை நம்ம சந்திக்கிற நாள் வரும்போது இந்த பழசு போய் புதிய மாற்றத்துக்கு தான் இந்த தடுமாற்றம். ஹல்லேலூயா. நமக்கு வரும் தடுமாற்றம் வரணும் என்ன போகுதுன்னு அர்த்தம்? நமக்கு ஒரு தடுமாற்றம், ஒரு திகைப்பு, ஒரு பயம், அடுத்து என்ன செய்ய போறீங்களே, என்ன செய்ய முடியல அப்படின்னு ஒரு தேய்த்து கொள்ற காரியம் ஒரு வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பேரு பழசு போகுது, புதுசு வரப்போகுது. அதுக்கு ஆயத்தப்படுத்த கர்த்தர் சந்திக்கிற ஒரு நாள் வந்திருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா. இட்ஸ் அரைவ்ட். தட்ஸ் டைம் ஹஸ் பீன் அரைவ்ட் டு ரிசீவ் தி ஸ்பிரிச்சுவல் blessings. ஹல்லேலூயா. இப்போ என்ன ஆச்சு பாருங்க, அவரோட வாழ்க்கை எப்படி மாறிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 16 வாசி. இந்த சம்பவத்தை வச்சு தான் அவர் சொல்றார். கர்த்தர் என்னை சந்திச்ச அந்த நாளை வச்சு தான் சொல்றார். கர்த்தர் நான் தடுமாறும் போது என்னை கை கொடுத்த நாளை வச்சு தான் சொல்றார். கர்த்தர் நான் தடுமாறும் போது என்னை எழுப்பி விட்ட நாளை வச்சு தான் சொல்றார். கர்த்தர் நான் தடுமாறும் போது, தைத்திருக்கும் போது, பயந்துருக்கும் போது, கர்த்தர் என்னை தூக்கி விடும் போது நடந்த சம்பவத்தை வச்சு தான் சொல்றார். என்னை ஆயத்தப்படுத்துகிற நான் காரியத்தை வச்சு தான் சொல்றார். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 26 வாசிங்க. இப்படி செய்து வருகையில் நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரமும் உத்தரவும் பெற்று தமஸ்குவுக்கு போகும்போது மத்தியான வேளையில், ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். நாங்கள் எல்லாரும் தலையிலே விழுந்த போது இந்த நாளை வச்சுதான் அவன் பேசுறாருங்க. அவர் வேற எதையும் பேசல. இந்த நாள், சந்தித்த நாள், இவர் ஒழுக்கப்படுத்தின நாள், இவர் ஆயத்தப்படுத்தின நாள், இந்த நாளை வச்சுதான் அங்க சாட்சி சொல்றார். வாசிக்கலாம். சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்று எபிரேய பாஷையில என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டது. அப்பொழுது நான், ஆண்டவரே, நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துவதற்காக உனக்கு தரிசனமாக. ஆமென். ஹல்லேலூயா. நீ இப்ப கண்டவளைன்னு சொல்லணும். இது வரைக்கும் அவன் கண் கண்டதும் இல்லை, காது கேட்டதும் இல்லை. நானும் அப்படி மாறுபான காது கேட்டதும் இல்லை, கண் கண்டதும் இல்லை. இப்ப கண்டதுன்னு சொல்லி இப்ப எழுந்து நின்று சொன்னார். ஹல்லேலூயா. எழுந்து நின்று சொன்னார். ஒரு ஊழியரை தடுமாறுறார், ஒரு குடும்பத்தை தடுமாறுறார், ஒரு வாலிபை தடுமாறுறார். முதல்ல நீங்க சொல்றீங்கன்னா எழுந்து நின்று கர்த்தர் நாளுக்கு உங்களே பழசை செய்ய போறார். ஒரு ஒழுங்குபடுத்தி ஆயத்தப்படுத்தி பழசை நீக்கி போட்டு புதிதான ஊழியத்தை செய்ய முடியாது வைக்கிறார். இன்னும் நான் கருத்து சொல்லி முடிக்கிறேன். அடுத்த சொல்ல வாசிக்கலாம். அடுத்தது நான் வாசிக்கிறேன். இப்ப சுய ஜனத்திலிருந்தும் அந்நிய ஜனத்திலிருந்தும் விடுதலாக்கி கொண்டு என்னப்பட்ட விசுவாசத்தினாலும் பாவ மன்னிப்பையும் பசுத்தமான சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் இருந்து ஒளியிடத்துக்கும் சாத்தான அதிகாரத்திலிருந்து தேவன் அதிகாரத்துக்கும் திரும்பபடிக்கு நீ அவர் கண்களை திறக்கும்படிக்கு அனுப்புறேன்னு சொன்னான். இப்போ என்ன ஆச்சு தெரியுமா? இப்போ அவருக்கு இங்கே ஒரு ஊழியத்தை அங்கே கொடுத்தார். இப்போ நான் தீம் சொல்ல வரேன். நீங்கள் தடுமாறும் போது உங்களுக்கு என்ன உண்டாகுதுன்னா பழசு போய் புதுசாக வரும்னு சொல்லி ஒரு கருத்தை நம்ம பார்த்தோம். இதோட தேவசத்தை அப்புறம் ஆவிக்குரிய அந்த ஒழுங்கு என்னையா செய்யப்பட்டது அப்படின்னு நீங்கள் எனக்கு சொன்னீங்கல்ல. அந்த ஆவிக்கு ஒழுங்கு செய்யப்படும் முடியாது. கர்த்தர் ஆவி வைத்திருக்கார், அதுக்கு ஆயத்தப்படுத்துறார், அதுக்கு நேரில் அவர் வந்து சந்திக்கிறேன்னு சொல்லி அந்த ஒழுங்கு என்னையா அப்படின்னா
நீங்கள் தடுமாற்றம் வர்றது எதுக்கு அப்படின்னா, உங்கள் சுய சித்தத்தை நீங்கள் ஒழிச்சிட்டு கர்த்தர் சித்தத்தை செய்யறது தான் இந்த தடுமாற்றம். ஹalleluya. இதுதான் இந்த விளக்கோரை முதல் பாயிண்டோட தீமா, கருத்தா. ஒரு கருத்தோட வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. வசனம் மனசுல பதியும். ஒப்பிக்கும் போது மனசை பதியாதுங்க. ஒரு கருத்தோட ஏற்றுக்கொள்ள. இது என்ன தெரியுமா, சவுலோட இந்த வேத பகுதியை என்ன நம்ம அறிந்து கொள்றோம் அப்படின்னா, அவன் சுய சித்தத்தில் போய் வாழ்க்கையிலே தடுமாறினான். தேவனோட ஒரு நாள் ஒழுங்குபடுத்த முடியாய் சந்தித்தார். சந்திக்கும் போது அந்த தடுமாத்திலே அவனை அனுமதி கொடுத்து அவன் தான் சொல்லும்படிய கேட்க முடிய வச்சு இப்போ பழைய வாழ்க்கையை ஒழித்து போட்டு புது வாழ்க்கையை கொடுத்து என்ன செய்ய வச்சா, அவன் சுயசத்தை ஒழிச்சு போட்டு தேவசத்தை செய்ய வச்சா. ஹalleluya. யாரா தடுமாறணும் நீங்க சொல்லுங்க, முதல் வார்த்தை கவலைப்படாதீங்க பிரதர், கவலைப்படாதீங்க சிஸ்டர், கவலைப்படாதீங்க பாஸ்டர். இந்த தடுமாற்றம் உங்களுக்கு எதுக்கு வரும் எனக்கு தெரியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் எனக்கு இது தெரியும். என்ன அப்படின்னா, உங்களுக்கு இனிமேல் ஒரு சுயசத்தை விட்டு தேவசத்தை செய்ய முடியாத கர்த்தர் தடுமாற்றம் உங்களுக்கு அனுமதிக்கிறார். ஏற்றுக்கொள்ளுங்க பிரதர் அப்படி தைரியமா சொல்லுங்க. ஹalleluya. இந்த தலைவசனத்தில் 2வது பகுதி நீங்க இன்னும் வாசிக்கிறேன், அதை முடிவுரை வாசித்து முடிச்சுக்கிறேன். அது வசனம் என்ன அப்படின்னா, இது சொல்றதுக்காக ஒன்று வரும். எப்படின்னா, என் கண் கண்டதும் இல்லை, காது கேட்டதும் இல்லை, இருந்தது தோன்றும் இல்லை, ஆவியானவரே எனக்கு அதை வெளிப்படுத்தினார் என்று சொல்லியிருக்கும். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாதாக. இதில் என்ன உண்டாது பாருங்க. அப்போ இந்த சம்பவம் என்ன நமக்கு வெளிப்படுத்துறது, ஒரு தடுமாற்றம் வரும்போது, ஒரு திகைத்து நிற்கிற காரியம் வரும்போது, இனிமேல் அடுத்த என்ன செய்ய போறீங்கன்னே தெரியாம ஒரு பிளைண்டா நிற்கும் போது, அடுத்த காரியம் செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு டிசபிலிட்டி, ஒரு தைரியம் இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் என்ன செய்வீங்க, சோர்ந்து இருக்கிற பார்க்கிறோம், இல்லைன்னா விழுந்து கிடக்கிறதை பார்க்கிறோம். அதுதான் சரியான பேட், விழுந்து கிடக்கிறதை பார்க்கிறோம். அந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை சந்திக்க முடியாது, உங்களை ஆயத்தப்பட முடியாது வருவார். ஹalleluya. வந்து அந்த ஆவிகளை ஒழுங்குபடுத்தி சரி பண்ணி அவர் என்ன செய்வார், ஒவ்வொரு சித்தத்தை செய்யனால அந்த தடுமாற்றம் ஐயா, உன்னோட சித்தத்தை செஞ்சனால, உன்னோட வெறித்தத்தினாலே இது உண்டான இந்த சம்பவம் ஐயா அப்படின்னு சொல்லி அவன் ஆவிகளை ஒழுங்குபடுத்தி அவன் சுய சித்தத்தை விட்டு வெளியேற்றி தேவ சித்தத்துக்கு திருப்புவாராக. ஹalleluya. அதனால பவுலுக்கு பெண்ணாச்சு தெரியுமா, நீ என்ன உனக்குலாம் தடுமாட்டம் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா, நீ செஞ்ச காரியம் அப்படி உன் சுய சித்தத்தில் அவ்வளோ வரை அடிச்சு போட்டேன், இன்னும் மேக்ஸிமம் அடிக்க நான் விட மாட்டேன், நீ இப்போ என்னோட சித்தம் செய்வா அப்படின்னு திருப்புற. அதுக்கு தான் ஒரு தடுமாற்றம். தேவஜனங்கள் நல்லா அறிஞ்சு கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றம் வருது அப்படின்னா உங்கள் சுயசித்தை ஒழித்து தேவசித்தத்துக்காக திருப்புற சூழ்நிலை தான் அது. ஹalleluya. உங்கள் வாழ்க்கையில் தடுமாற்றம் எப்போ எதுக்காக வருது, உங்கள் சுயசித்தை ஒழித்து தேவசித்தத்துக்குள்ள திருப்புறது தான் அந்த தடுமாற்றங்கிற நாள் வருது. கர்த்தர் சோத்திரம் இல்லாத அதனால் தடுமாற்றம் ஏற்றுக்கொள்ளுங்க. இப்போ கர்த்தரிடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இப்போ நான் என்ன செய்யணும், அவர் சொல்ல வார்த்தை என்ன தெரியுமா, அவர் கரெக்டாக புரிஞ்சுட்டார். அவர் நல்லா படிப்பாளிங்க, அவர் நல்ல ஒரு யூனிவர்சிட்டி போட்டார், அதில் படிப்பார். ஆண்டவரே நான் இப்போ என்ன செய்ய சித்தமாக இருக்குன்னு வார்த்தையை போட்டார். வில், காட்ஸ் வில் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டார். காட்ஸ் வில்லுக்காக கூப்பிட்றாரு போல தெரிஞ்சுக்கிட்டார். இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படிலாம் கேட்கல. நான் என்ன உங்கள் சித்தமாக இருக்க உங்கள் நினைவு என்ன, சித்தம்னா அவரோட நினைவு, அவர் நினைவு என்ன, என் வழியாக போனேன் வாங்கிட்டேன், இப்போ ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, கூட எல்லாம் நிற்கிறானுங்க, ஒருத்தர் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கானுங்க. ஆனால் இப்போ நீங்கள் தான் எழுதுன்னு சொல்கிறீங்க, அவர் என்ன செய்ய நீங்கள் சித்தமாக இருக்கீங்கன்னு சொல்லி தேவ். அதுக்கப்புறம் கரெக்டாக சொன்னார், பட்டணத்துக்கு போகணும்னு சொன்னார். பட்டணத்துக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ணாச்சு, நீங்கள் சுயஜனத்தாத்திலிருந்தும் அவருடைய புறஜாத்திலிருந்து உங்களை விடுதலாக்கி கொண்டு அவர்கள் தேவனை பற்றி விசுவாசத்திலும் பாவமணி பெற்றுக்கொண்டும் பசுவன சோர்ந்து அடைய முடியும், இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வர முடியும், சாத்தான நேரத்திலிருந்து தேவன் அறிய வர முடியும், அவன் மனம் திரும்பும்படி நான் உன்னை அனுப்பின தேவசத்துக்குள்ள அவனை மாற்றினான். ஹalleluya. உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றம் பயப்பட கர்த்தர் உங்களுக்கு தேவசத்துக்குள்ள ஆக்க போகிறான்னு சொல்லி அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் செய்து நிற்கிறீங்க, பயந்து நிற்கிறீங்க, தைரியங்க, அடுத்து என்ன செய்றீங்க, அறிவில்லாமையும் டிசபிலிட்டியும் ஒரு முடியாமல் இருக்கிற பயப்படாங்க. உங்கள் சுயசித்தம் ஒழிந்து போகிறது. இனிமேல் கர்த்தர் தேசத்தை ஆக்கிறது தான் இந்த தடுமாற்றம். தேவ பிள்ளைகள் அப்படி ஆவிக்கிற வாழ்க்கையிலே அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் சோத்திரம் இல்லாத இதை ஆவியில் வெளிப்படுத்தி நமக்கு என்ன செய்யறார், நமக்கு இப்போது காண்பிக்கிறார். ஆனால் தேவ பிள்ளைகள் இப்போ தடுமாற்றம் என்ன நினச்சிக்கோங்க, அப்பா நம்ம சுயசத்தியத்தோட சனியை ஒழிஞ்சிடும். இனிமேல் என்ன செய்ய போகுது, இப்போ நான் எழுதுனிக்க யார் கிடைக்க போகிறோம், தேவ சித்தர்கள் தைரியமாக. ஹalleluya. கர்த்தர் சோத்திரம் இல்லாத ஒரு நாள் இந்த காரியத்தை எக்ஸாம் சின்ன நேரம் எக்ஸாம் முடிக்கிறேன். அதாவது ஆஃபீஸில் கடன் இப்போ இறங்கும்போது 5 பேருக்கு சம்பளம் கொடுத்துருந்தேன்.
7,000 ரூபா கிட்ட வாடகை கொடுத்துட்டு இருந்தேன். பெரிய ஆஃபீஸ் செட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு நெருக்கம் வரும்போது 5 வருஷம் சம்பளம் கொடுக்க முடியல. 3-4 மாதம் ஆகும். 6 மாதம் வீட்டு அதாவது ஆஃபீஸ் ரெண்டு பெண்டிங். அப்போ அந்த ஆஃபீஸ் மாடல் சொன்னார், 6 மாதம் எனக்கு பெண்டிங், அட்வான்ஸ் 10 மாதம் கொடுத்துருக்கீங்க, இப்போ 7ஆம் மாதம் வரப்போகுது, நீங்கள் எப்போ கொண்டு போகிறீங்க அப்படின்னாரு. பார்க்குறையா அப்படின்னாரு. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், 7 மாதம் வாடகை நான் கழிச்சிக்கிறேன், இந்த 3 மாதம் வாடகை நான் கழிச்சிக்கிறேன், 3 மாதம் இடத்த காலி பண்ணுங்க, சரியாக போயிடும் அப்படின்னாரு. ஆஃபீஸு கட்டிட்டு நான் எங்கே வெடிப்பேன்? ரைட்டு. அப்போ நான் தேய்ச்சிருந்தேன். அடுத்து என்ன செய்யுது, ஆஃபீஸை எப்படி ரன் பண்ண போகிறவங்களே எனக்கு பயங்கர திகைப்பு, பயம். அவ்வளோதான் பொழுது ஏதோ சுயசேத்திரம் செஞ்சு மாட்டிக்கிட்டேன் போல இருக்குது அப்படின்னு நான் முடிச்சுட்டேன். என்ன செஞ்சேன், 4 பிள்ளைகளை வேலை, அதாவது 4 பெண் பிள்ளைகளை வேலை வச்சுருந்தேன். அவங்களுக்கு சேலரி பெண்டிங் 3 மாதம். அம்மா உங்கள் வீட்டாண்ட சொல்லிடுங்க, நான் ரொம்ப சிரமம் இருக்கேன், சம்பளத்தை கொடுக்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 மாத காலத்தில் கொஞ்சமாக கொடுத்து முடிச்சிடறேன், நீங்கள் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ அவங்க நிப்பாட்டிட்டேன். அதுக்கு ஒரு விடுதலை உண்டாயிடுச்சு. சரி ரைட்டு, வாடகை ஆஃபீஸை ரன் பண்ணுவேன், என்ன பண்ணுறது அப்படின்னு போச்சு. 3 மாதம் போச்சு, 2 மாதம் போச்சு. உங்களுக்கு கடைசியில் இந்த மாதம் முடியும் போது நாளைக்கு காலையில் சாவி கொடுக்கணும். அதுதான் ஜனவரி 1ஆம் தேதி. 2ஆம் தேதி காலையில் வர என்ன சாவி டேட்டா எல்லாம் உள்ள பெட்டியில் அப்படியே இருக்குது அப்படின்னாரு. ஒன்றும் காலி பண்ணியா அப்படின்னாரு. ஒரு 10 நாள் டைம் கூட 2 மாதம் வாடகை ஒன்றும் நான் நம்புறதா இல்லைங்க, நீங்கள் காலி பண்ணுங்க அப்படின்ட்டா விரட்டி விட்டார். ஆண்டவரே என்ன சூழ்நிலை, ஆஃபீஸு நம்மளுடைய சூழ்நிலை இருக்கிறேனே என்று சொல்லி கத்தனை திகைத்து கேட்டேன். கத்தனை திடப்படுத்தினது தான். இனியோட நீ தடுமாற ஆரம்பிச்சிட்டியா, ஒன்றும் செய்ய முடியாது முடிக்கிறியா, ஒரு சுயபத்தை எதாவது செஞ்சு முடிச்சாச்சு, நீ செய்ய முடியாது நினச்சிட்டியா, ரைட், இனியோட உன் சுய சிந்தனது ஒழிஞ்சு போயிடுச்சு, நான் சொல்கிற இடத்துக்கு போ அப்படின்னு கத்தனை மாற்றினா. இந்த இடத்த உடனே காலி பண்ண அப்படின்னா. ஆண்டவரே இது 16 வருஷமாக வச்சுருந்த இடமாச்சு, எப்படி நான் விடுறது, காலி பண்ணு அப்படின்னு சொன்னேன். உடனே அந்த ஒரு வாரத்தில் எல்லாம் மெட்டீரியல் எடுத்துக்கொண்டு பார்த்தேன். ஏதாவது வாடகை இன்னொரு இடம் கிடைச்சா தானே போக முடியும், அது அட்வான்ஸ் கொடுக்கணும்ல. அது வாடகை இடம் கிடைக்காது. இந்த மெட்டீரியல் கொண்டு எங்கே ஒன்று போடுறது, 5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் எங்கே ஒன்று போடுறது. சரி வீட்டில் உள்ள வச்சுக்குவோம் அப்படின்ட்டு கொஞ்ச நாளைக்கு வீட்டில் இருந்து வேலை செய்வேன். தலைவிக்கு அவ்வளோதான், நான் செஞ்ச பாவத்தினால வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். எதிர்பாராமல் ஒரு ஆள் பார்த்து ஒரு சின்ன இடத்த அருமையாக எனக்கு ஒரு இடம் கிடச்சி, ரொம்ப சின்ன சொற்ப வாடகை கிடச்சி. தெலுங்காட்டில் அப்படி ஒரு வாடகை எனக்கு கிடைக்காது, கத்திரமெல்லாம் கிடச்சி. இந்த மெட்டீரியல் கொண்டு நான் கொண்டு வச்சேன். அவர் வாடகை அட்வான்ஸ் கேட்கறதுக்கு 2 மாதம் முன்ன பண்ண கொடுங்க, நீங்கள் சாவி வாங்கிட்டு ஆக்குபை பண்ணிக்கின்னு சொல்லிட்டேன். ஹல்லேலூயா. பாருங்கள், கர்த்தர் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துறேன். என்ன பண்ணுமா, இனிமேல் நான் சுயசித்த வாழ்க்கை செய்ய மாட்டேன். செஞ்சால் எங்கே போய் நிற்கும், இந்த முட்டுச்சத்தில் போய் நிற்கும், இந்த டெட்டனில் போய் நிற்கும். அதுக்கு அடையாளம் தான் இந்த சவுல். அவனை எந்திக்க முடியல, விழுந்தவன் எந்திக்க முடியல. விழுறது தப்பு இல்லைங்க, விழுறது தப்பு இல்லை, எந்திக்க தைரியம் இருக்கணும். கால் நிற்கிறதுக்கு எந்திக்க தைரியம் இருக்கணும். இங்கே ப்ராப்ளமே அதானே. அடுத்து என்ன செய்ய முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ கர்த்தர் தான் வரணும். ஹல்லேலூயா. கர்த்தர் வாழ்க்கையில் நான் சந்திச்சா, என் தடுமாற்றத்தை நீக்கி போட்டா, என்னை ஆயத்தப்படுத்தினா, என்னை ஒழுங்குபடுத்தினா. ஆவிக்கிற காரியத்தை என்ன ஒழுங்குபடுத்தினா, இனிமேல் சுயசித்தோடு தேவ சித்தம் தவிர எதை நான் செய்ய மாட்டேங்கிற ஒழுங்குபடுத்தினார். மறுபடியும் தலைமை வர செய்யல. ஹல்லேலூயா. அந்த ஆஃபீஸை இடம் பார்த்தனால எனக்கு ஒரு பாதிப்பு வந்தது இல்லை. 14 வருஷம் இருந்தனால இடம் ஒன்றும் வந்ததில்லை. கரெக்டாக எனக்கு ஞானத்தை கற்று கொடுத்தா. கூகுள் மேப் அங்கேருந்து மாற்றி அப்படியே இடத்துக்கு புது ஆஃபீஸ் வச்சார். இனி வர ஃபோன் கால்ஸ்லாம் அந்த மேப்புக்கு தான் வந்துச்சு. போச்சா, ஒன்றுமே கவலைப்பட ஒன்றுமே இல்லையே. 14 வருஷம் இருந்து அந்த ஆளுக்கு வந்து போனால் திரும்பி போயிட்டேன். அப்புறம் பயந்தேன். அழகாக தேசத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது எல்லாம் என்ன செய்ய, ரூட் எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிட்டு, அந்த மேப்பு மாறிச்சு, ஃபோன் நம்பர் மாறிச்சு, எல்லாம் கரெக்டாக கர்த்தர் எனக்கு அடக்கம் செய்தார். நான் திகைத்த நாளிலே, நான் தடுமாறு நாளிலே கர்த்தரை ஆயத்தம் பண்ண முடியாய், என்னை ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த முடியாய் கர்த்தரை என்னோட சந்தித்தார். அந்த நாளிலே என்னோட சுயசித்தம் பொழுது தேவசித்தத்துக்குள்ள ஆனேன். ஹல்லேலூயா. தேவசா சோத்திரம் இல்லாதக. அப்போ சுயசித்தம் மூலமாய் நீங்கள் ஒரு வாழ்க்கையை தடுமாறும் போது கர்த்தர் உங்களை ஒழுங்குபடுத்த ஒரு நாள் உங்களை சந்திப்பார். அந்த நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை கண்டதும் இல்லை, காணவும் இல்லை, உங்களுக்கு தோன்றதும் இல்லை. அந்த நாள் வரும்போது உங்களை ஒழுங்குபடுத்தி என்ன செய்வார், தேவசித்தங்களை ஆக்குவார். அதுக்கு தான் இந்த தடுமாற்றம். கர்த்தர் சோத்திரம் இல்லாத தடுமாற்றம் உள்ள தேவங்களை பயப்படாதீங்க. அது சுயசித்தம் ஒழிந்து தேவசித்தம் மாறு என்று சந்தோஷத்தில் காணப்படுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் இல்லாத. 2வது, கர்த்தர் உங்களை ஒழுங்குபடுத்த முடியாத ஒரு காரியத்தை நிறைவேற்ற முடியாத ஒழுங்குபடுத்த முடியாத உங்களை சந்திக்கிற ஒரு நாள் வைத்திருக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ என்ன உண்டாகும் தெரியுமா, உங்கள் பாவங்களை உங்களுக்கு உணர்த்தப்படும். நீங்கள் ரட்சிப்பின் மகிழ்ச்சி நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. நீங்கள் அந்த காரியத்திலிருந்து என்ன செய்வீங்க, சேவ்டு. நீங்கள் அந்த காலேஜ் அந்த காரியத்திலிருந்து நீங்கள் என்ன செய்வீங்க, விடுதலை ஆகுங்க.
கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாதாக. இதுக்கு நம்ம எடுத்துக்கொண்ட வேத பகுதி பாருங்கள். லூக்கா 19ஆம் அதிகாரம் 1-10 வசனம். இது எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான், நீங்கள் வாசிக்க வேண்டாம், டைம் வாசிக்க வேண்டாம். அதாவது சகையை காரியத்தை பார்க்குறோம். இயேசு எப்படிப்பட்டவராக இருப்பார்னு சொல்லி அவர் மரத்தில், ஒரு காட்டாத்தி மரத்தில் ஏறி குத்து பார்க்குறார். இயேசு அவனை கண்டு கொண்டார். சகைவே நீ இறங்கி வா, இன்னும் அவன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி சொல்கிறார். உடனே பாதியான மனுஷன் இயேசு ஏன் தங்கணும் அப்படின்னு எல்லாரும் கேட்குறான். இவர் புரிஞ்சுக்கிட்டார், ஆமாம் நம்ம பாதியில் நம்ம எதுக்கு நம்மளுக்கு வரணும் அப்படின்ட்டு. உடனே வீட்டுக்குள்ள வந்த உடனே அவன் என்ன செய்கிறார், தான் செய்த பாவத்தில் அங்கே என்ன செய்கிறார், விறுவிறுன்னு அறிக்கை செய்கிறார். அறிக்கை அடுத்த க்ஷணமே என்ன உண்டாகுதுன்னா, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாகுன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். சொல்வது மாத்திரமல்ல, இவன் ஆபிரகாமுக்கு குமாரனுக்கா தேவசனை இணைக்கப்படுகிறார், இந்த காரியத்துக்காக நான் வந்தேன் என்று சொல்லி சொல்கிறார். இங்கே சகையவே சந்தித்த ஒரு நாள் இருக்குன்னு சொல்லி இங்கே பார்க்கிறோம். ஏன் கர்த்தர் சகையை சந்தித்தார்? பாவங்கள் ஒரு மத்தியில் நீங்கள் கூட 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 அது ஒரு ரட்சிப்பு நினைச்சினும் வெளியே கொண்டு போயிடும். அந்த ரட்சிப்புள்ள ஆக்குறதுக்கு அந்த பாவத்தை உணர்த்தும்படியாக வந்தார். ஹல்லேலூயா. அதாவது யோவான் 8:32 பார்க்கும்போது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாகும். அப்போ சத்தியத்தை நீ அறிந்த போது, சத்தியத்தை நீ அறியன்னு என்ன தெரியுமா, ஒருத்தர் நீங்க சந்திக்கிறீங்க அர்த்தம். சத்தியமும் நீங்களும் சந்திக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்படி சந்திக்கும் போது என்ன ஆகும்னா, உங்க பாவங்கள் உங்களுக்கு உணர்த்தப்படும். அங்க சத்தியமாகிய இயேசு கிறிஸ்து சகையை சந்திக்கும் போது என்ன உண்டாச்சு, சகைக்கு பாவம் உணர்த்தப்படும். இயேசு உங்களை சந்திக்கிறாருன்னா உங்க பாவங்கள் நிச்சயமாக என்ன பண்ணும், உணர்த்தப்படும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னா ஃபர்ஸ்ட் உங்க சத்தியம் சத்தியத்தான் நீங்க பாவம் நிச்சயப்படும், உணர்த்தப்படும். பின்பு அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை உண்டாகும். அதற்கு சோத்திரம் உண்டாதாக. இங்க சத்தியத்தை உணர்த்தும்படியாக இயேசு சகையை சந்தித்தார். சத்தியத்தினாலே பாவத்தை உணர்த்த முடியாது, இயேசு சகையை சந்தித்தார். சந்தித்தினாலே அவர் என்ன செய்தார், இறங்கி ஓடி வா அப்படின்னார். அவர் உடனே காட்டாத்தி மரத்தை விட்டு இறங்கி வந்தார். கர்த்தர் வசனத்துக்கு கீழ்ப்படினார். வசனம் வாசிக்க 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 தான் உங்களுக்கு பாவம் உணர்த்தப்படும். நீங்கள் இன்றைக்கி வசன வாசிக்க காலை நிப்பாட்டிருங்க. இன்னைக்கு செஞ்ச பாவம்லாம் உங்களுக்கு மண்டையிலே தெரியாது, மண்டையிலே ஏற. நாம் இன்னைக்கு என்ன பாவம் செஞ்சோங்க, காலையில் 3 வசனம் 4 வாசிங்க, சத்தியத்தை செய்து கொடுங்க, சத்தியத்தை அறிஞ்சு கொள்ளுங்க. அதை அன்னைக்கு ஃபுல்லாக உங்களை விடுதலை ஆக்கிடுவோம். ஹல்லேலூயா. ஊத்து பார்த்தா ஆண்டவர் எப்படி இருப்பாரு, எப்படி பாவத்தில் நீக்க வரமே அப்படின்னு ஊத்து பார்த்தான். நீ வா, உனக்கு செஞ்சு காட்டுறேன் வா அப்படின்னு காமிச்சார். அவன் என்ன செய்ய தெரியுமா, உடனே இறங்கி. நம்ம நினச்சிருப்போம் கொஞ்சம் டைம் கொடுங்க ஆண்டவரே, மரத்துக்கு முள்ள இறங்கி வரேன், மழை நின்னோன்னு வரேன், வெயில் போனோன்னு வரேன், எங்கள் அம்மா வந்தோன்னு வரேன், வாலி வயசு வந்தோன்னு ஞானசம் பெற்றுக்கொள்கிறேன், கல்யாணம் முடிஞ்ச ஞானசம் பெற்றுக்கொள்கிறேன், ஆம்பளை பிறந்தால் பொருத்தனம் பண்ணி ஞானசம். இப்படிலாம் சில ஸ்திரிகள் தெரியாங்க. எப்படி பிள்ளை வரங்க கிடச்சுன்னா ஞானசம் கொடுக்குறேன், என் கணவனுக்கு கிட்னியில் கல் போச்சுன்னா ஞானசம். எப்பா நீ ஞானசம் இருக்கும் கணவனுக்கு கிட்னி கல்லுக்கு உனக்கு விதி அப்படி தான் நம்மளும் செய்ய முடியாது. அப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. சிரிக்காய் சிரிச்சா அப்படிதான். என் கணவனுக்கு கிட்னியில் கல் போயிடுச்சுன்னா, கடந்துள்ள நீங்கிச்சுன்னா, சம்பள உயர்வு வந்துச்சுன்னா உடனே ஞானசம் ஒப்பு கொடுக்குறேன். ஞானசம் ஒப்புக்கு அதான் குவாலிஃபிகேஷனு. ஏசு கிறிஸ்துவ ரட்சகரை ஏற்றுக்கணும். எப்போ பார்த்தாலும் அவள் தான் என் பாவத்தை விடுதலாக்குவார், அந்த சச்சினை விடுவார். இதை நம்புறியா? நம்புறேன்னா நீ மூழ்கி வச்சு. உனக்கு என்ன தடை? நீ நம்பலை, அதான் தடை, அதான் பிரச்சனை. அப்போ பாருங்க, வசனத்தை ஏற்றுக்கொண்டோடனே உடனே காட்டாடி மரத்துட்டு இருந்துச்சுன்னு இறங்கி வந்து தூங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. நீ சொல்கிற அப்படிதான், ஐயா சொன்னதான் செய்வேன் நினைச்சுறாங்க, மரம் தூங்கிடு. ஏசு சொன்ன வார்த்தை எப்போ கேட்ப? நீ ஐயா சொன்னது கேளு, சாயங்காலம் கேளு, நாளைக்கு என்ன கேளு. ஏசு சொன்னது எப்போ கேட்பேன், அதையும் எனக்கு சொல்லு. இல்லை ஐயா சொன்னதான் அப்படியே மரத்தோடு இறங்க மாட்டேங்க. ஐயா மலை போல பிடிச்சிருக்கேன், ஐயா மலை போல பிடிச்சிருக்கேன். ஐயாவை என்ன பண்ணிருக்காங்க, மலை போல பிடிச்சிருக்கீங்க. என்ன போல பிடிச்சிக்காதீங்க, என்னை மலை போல யாரும் பிடிச்சிக்காதீங்க, நான் ஒடிஞ்சிருவேன். நீங்கள் பிடிக்க வேண்டிய யாரு? ஏசு. வஸ்திரத்தை வேணால் தொட்டுக்கோங்க, வஸ்திரத்தை வேணால் பிடிச்சிக்கோங்க, அவர் கையை பிடிச்சிங்க, காலை பிடிச்சிங்க, எதை வேணால் பிடிச்சிங்க ஏசுவை. என்ன பிடிக்காதீங்க, நான் ஒடிஞ்சு போயிடுவோம். ஏன்னா நாங்கள் மரம் மாதிரி தான் இருப்போம். ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்கார், நான் நெட்ட கடையின்னு சொல்லியிருக்கிறார், நம்ம உணவு கனி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். நாங்கள் மரம் தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் பிடித்து கொண்டு யாரை பிடிக்கணும்? வேறாகிய ஈசாய் வேறாகி யாரை பிடிச்சிக்கணும்? ஏசு கிறிஸ்துவை பிடிச்சிக்கணும். கீழே விட மாட்டீங்க. ஹல்லேலூயா. எங்களை பிடிச்சினா எங்கேயா விழுந்தாலும் வந்துடுவீங்க. அதனால் ஈஸியனும் பிடிச்சிக்குவோம். நீங்கள் அப்படிலாம் பிடிச்சிக்கோங்க. ஐயா போல் மரத்தை பிடிச்சிக்கிறது, ஐயா போல் அம்மா அப்பா பிடிச்சிக்கிறது,
சொல்லுவேன் அம்மா விட்டு வெளியே வர மாட்டேன், அம்மா விட்டு வெளியே வர மாட்டேன். நாளைக்கு அங்கே போகலாமா, எங்கள் அம்மாட்ட வந்து கேட்டது எப்போ கல்யாணம் பண்ணி வருவா. சிலவர் பொண்டாடி முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க, இங்கே போகலாமா, எங்கள் வீட்டில் வார்த்தை கேட்டுக்கிறேன். யார்கிட்ட கேட்க போகிற, வீட்டில் விட்ட போதானே உனக்கு பிடிச்சிட்டு அது சரிதானே சொல்லும். இல்லை வார்த்தை வந்து கேட்டுட்டா நல்லா இருக்குமே அப்படின்றது. என்ன எல்லாம் மரத்தை போல் எதையாவது பிடிச்சிட்டு மரத்தை விட்டு இறங்காமல் இருக்கிறது. நீங்கள் மரத்தை விட்டு இறங்கலைன்னா கர்த்தர் சத்தியத்தை நீங்கள் அறிய முடியாது. உங்கள் பாவம் உங்களுக்கு உணர்த்தப்படாது. ரெசிபி வீட்டுக்குள்ள நீங்கள் என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது. இங்கே சகையை சொன்ன உடனே கீழ்படிதான், சத்தியத்தை அறிய முடியாது. அவன் முன் வந்தான், சத்தியம் விடுதலை தன்னை ஒப்பு கொடுத்தான், கர்த்தரோட இணைந்து போனான், வீட்டுக்கு சென்றான். பாவம் உனக்கு முதலாக வருத்தப்பட்டது. அதுதான் இங்கே ஒழுங்குபடுத்த வருவாங்க. ஒரு ஆவிக்கிறக்காக ஒழுங்குபடுத்தணும்னு சொன்னோம் இல்லையா. கர்த்தவங்க சந்திக்கிறனாலே உங்களை ஆவிக்கிறக்காக என்ன செய்யும், ஒழுங்குபடுத்தப்படும். அது என்ன அப்படின்னா, முதல்ல பார்த்தது என்ன அப்படின்னா, உங்கள் சுயசேதத்தை விட்டு தேசம் செய்கிற ஒரு காரியம், தேசம் செய்யறதுக்கு சரியான காரியத்தை ஒழுங்குபடுத்த பார்க்குறோம். இங்கே என்ன உண்டாகும், இங்கே ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தரை உங்களை சந்திக்கும் நாளிலே உங்களுக்கு என்ன உண்டாகும் அப்படின்னா, நீங்கள் ரட்சிக்கப்பட முடியாத பாவம் உங்களுக்கு உணர்த்தப்படும், சத்தியத்தை உங்களுக்கு உணர்த்தப்படும், அறிவிக்கப்படும். அதை உங்களால் என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். சில பேர் இந்த மாதிரி விட்டு இறங்கி வா அப்படின்றது, இந்த இறங்கி வாங்கிறது ஒரு அழைப்பு. இந்த அழைப்பு பற்றி அப்புறம் பேசுகிறேன். இது அழைப்பு ஒரு காலிங்கம். எப்படி தெரியுமா, காலின்னு என்ன தெரியுமா, நீங்கள் தேவன் அழைப்பு பெற்றிருக்கோம்னு சொல்கிறோம். அதை எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, தேவனாலும் சந்திக்க ஏற்படுகிற சம்பவம் தான் இருக்குது. நான் தேவனை சந்திக்க போகிறேன், அதுக்கு பேர் என்ன வரணும், அழைப்பு வர வேண்டாம், அதுதான் அர்த்தம். அப்போ காலிங், நமக்கு ஒரு காலிங் இருக்குது, தேவன் அழைத்திருக்கிறார் அப்படின்னா தேவனால் சந்திக்க முடிய உள்ள காரியம் தான். அப்போ ரட்சிப்பாங்க நிறைவேறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உள்ளதாக. இங்கே சகைக்கு ஒரு தேவன் ஒரு அழைப்பு கொடுத்தார். அந்த சத்திய வசனத்துக்கு, அந்த சத்திய வார்த்தைகளுக்கு அவன் உடனே செஞ்சான், கீழ்ப்படி பொருட்டாக என்ன செஞ்சான், எதை பிடிச்சிட்டு இருந்தானோ, எதை நின்று பார்த்துட்டு இருந்தானோ, எதை தாங்கிட்டு இருந்து பார்த்துட்டு இருந்தானோ, உடனே குதிச்சு என்ன செஞ்சான், வந்தான். வந்து ஆண்டவரே இப்போவே நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் கூப்பிட்டு போயிட்டான். இன்னைக்கு நிறைய விஷயத்த நம்ம பிடிவாதமாக சில காரியத்தை பிடித்து கொண்டு அங்கேயே நிற்கிறபடினாலே நம்ம பாவங்கள் நமக்கு உணர்த்தப்படாது. அதை விட்டுங்களேன், அதை விட்டுட்டு சத்தியவாதியை பிடிச்சிங்களேன், அதை அறிஞ்சிக்கோங்களேன், அது இப்போ உங்களுக்கு என்ன செய்யும், உணர்த்தப்படும். சில நேரத்தில் இந்த மரத்தை பிடிக்கிறதுனால, மரத்துமே நிற்கிறதுனால பாவம் உணர்த்தப்படாது. நம்ம நினைக்கிறோம் சேஃப்டியாக மரம் நிற்கிறோம், ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு. உங்கள் பாவமே உணர்த்தப்படாது. உங்கள் பாவம் உணர்த்தப்படணும்னா நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை அசைட்ட பண்ணக்கூடாது. திரும்ப திரும்ப ஒரு நாள் வசனம் வாசிக்கிட்டே இருங்களேன், அந்த நாள் முழுவதும் நீங்கள் செய்ய மாட்டீங்க, இது பாவம் செய்யணும்னு சொல்ல மாட்டீங்க. பாவம் செஞ்சுக்கிறத உணர்த்தப்படும். சாயங்காலம் ராத்திரி படும்போது யோசிங்க, இன்றைக்கி எத்தனை பாவம் செஞ்சோம், ஆமாம் அவர்கிட்ட கோவப்பட்டோம், இவளை வச்சுட்டே இல்லைன்னு சொல்லிட்டோம், வீட்டில் பிள்ளைகிட்ட எரிஞ்சு விழுந்துட்டோம், கெட்ட வார்த்தையால் பிள்ளைகளை திட்டிக்கிட்டோம், ஆமாம் கணவனுக்கு கீழ்படியாக போயிட்டோம், எழுத்து பேசிட்டோம், அப்படி பண்ணிட்டோம், லைட்டாக இந்த நிமிஷம் சினிமா படம் பார்த்துட்டோம், வாட்ஸ்அப் லைட்டாக டிக்டாக்கை பார்த்துட்டோம், ஒரு கண்ணை இதெல்லாம் ராத்திரி உணர்த்தப்படும். ஒரு 7 காரியம் உணர்த்தப்பட்டுச்சுன்னா நீ சந்தோஷமாக இருங்க. ஏன் 7 மட்டும் கத்துறவங்கள அந்த நாட்கள் நினைச்சிருக்காரு, சந்திச்சிருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் பாவங்கள் உங்களுக்கு உணர்த்தப்பட்டுச்சுன்னா தைரியமாக சந்தோஷமாக இருங்க. கர்த்தரை சந்திச்சிட்டாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. உங்கள் பாவங்கள் உங்களுக்கு உணர்த்தப்படல, கர்த்தர் உங்களை சந்திக்கலன்னு சொல்லி அர்த்தம். நீங்கள் சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும்னு அர்த்தம். சத்தியத்தை நீங்கள் அறியாமல் இருக்கீங்கன்னு அர்த்தம். சத்தியத்தை நீங்கள் அறிஞ்சிங்கன்னா அது உங்களை விடுதலாக்க முடியாது. உங்கள் பாவங்கள் உங்களுக்கு உணர்த்தப்படும். அதனால் சத்தியத்தை அறியறதுக்கு டெய்லி முயற்சி எடுங்க. டெய்லி வசனம் வாசிங்க, டெய்லி கர்த்தர் வார்த்தை கேளுங்க, கர்த்தர் ஆட்களோட இணைந்துருங்க, கர்த்தர் வார்த்தையை பற்றி தியானம் பண்ணுங்க, அவர் வார்த்தையில் கேட்கறதுக்கு பிரயாசப்படுங்க. இப்படி டெய்லி கர்த்தர் வார்த்தையில் இணைந்திருக்க முடியாது. சத்தியம் உங்களை அறிவூட்டி கொண்டே இருக்கிறோம். இது பாவம் 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 சொல்லி கொண்டே இருக்கிறோம். உடனே கர்த்தர் நீங்கள் அதை ஒப்புவிக்கலாம். நீங்கள் பாவம் உணர்த்தப்பட்டாச்சுன்னா நீங்கள் என்ன ஆகிறீங்க, ஆபிரகாமோட சந்ததியாக மாறுங்க. அந்த வீட்டுக்கு என்ன மாறிடும், ரட்சிப்பு வீடாக மாறி. இங்கே பாருங்கள், சகை இப்போ நான் என்ன கேட்குறேன், சகை அவன் கண்டடிச்சா நம்ம பாவத்தெல்லாம் நிறுத்த போகிறோம். இந்த பாவத்தை நமக்கு விடுதலை ஆகும். எதை பெற்றுக்கொள்ளுமோ அதனால் திருப்பி கொடுப்போம் அப்படின்னு நினச்சி பார்த்துருப்பானா, பார்த்ததே இல்லை. நானும் நினச்சேன். நான் அடிக்கடி நைட்டு டிவியில் மிட் நைட், அதாவது வெகு நேரமாக டிவி பார்க்குறோம். இதெல்லாம் எங்கே நம்ம விடுதலை போகிறோம், வாழ்க்கையிலே இந்த மாதிரி விடுதலாகிறது வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினச்சோம். ஆனால் அது விடுதலாக முதல் தெரிஞ்சது இயேசு கிறிஸ்து என் ரட்சகர் என்று. ஹல்லேலூயா. அப்போ என்ன ஒரு நாள் சந்திச்சிருக்கிறார். சந்திச்சு என்ன ஒழுங்குபடுத்திருக்கிறார், ஒரு சத்தியத்தை காமிச்சிருக்கிறார், இதை விட சொல்லியிருந்திருக்கிறார். நம்மளும் விட்டுருக்கிறோம், செஞ்சுருக்கிறோம், சத்தியத்தை பார்த்துருக்குறோம். அதனால தான் பாவத்தினை
இந்த பாவத்தில் விடுதலை கிடைச்சது. சத்தியம் என்னை விடுதலை. இயேசு சந்திக்கிற நாள் இல்லை, சத்தியம் உங்களை சந்திக்கிற நாள் இல்லை, அந்த அழைப்புக்கு நீங்கள் செவி கொடுக்கிற நாள் இல்லை, வசனத்தை நீங்கள் அறிகிற நாள் இல்லை. உங்களுக்கு என்ன உண்டாகும்? பாவங்கள் உணர்த்தப்படும். அந்த உணர்த்தப்பட்ட காரிய நிமித்தமாய், அந்த சத்திய நிமித்தமாய் நீங்கள் என்ன செய்வீங்க? பாவத்திலிருந்து நிச்சயமா ஒரு நாள் விடுதலை ஆவீங்க. ஹல்லேலூயா. உங்க பாவத்திலிருந்து விடுதலை ஒரு நாள் உண்டு. அதுக்கு சத்தியம் உங்களை சந்திக்கிற ஒரு நாள் உண்டு. இயேசு உங்களை சந்திக்கிற ஒரு நாள் உண்டு. அந்த நாட்டில் உங்கள் பாவங்கள் உணர்த்தப்படும். அன்னைக்கு நீங்கள் பாவத்தை விடுதலை ரட்சிப்படைங்க. நீங்களும் பாவியா இருந்த உங்க மேல இருந்த அந்த டைட்டில், பாவியா இருக்கிற இவர்கள் என்று சொல்ற டைட்டில் அதிலிருந்து ரிலீஸ் ஆகி ஆபிரகாம் சந்ததி சொல்லத்தக்கத ஒரு நாள் வரும். ஒரு ஒழுங்குபடுத்துற ஒரு காரியத்தை. ஹல்லேலூயா. அப்போ இந்த இரண்டாவது காரியம் நம்ம என்ன ஒழுங்கு கண்டுபிடிச்சிருவோம்? கர்த்தரை முதல்ல பார்த்தோம். கர்த்தர் ஆளை சந்திக்கும் போது ஒரு ஆவிக்கிற காரியம் என்ன உண்டாகும்? ஒழுங்குபடுத்தப்படும். சுவேசத்திலிருந்து தேசத்துக்குள்ளாக மாற்றப்படும். அதுக்கான தன்மாற்றம் வருதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இங்கே பாவம் மேலே பாவம் செஞ்சு பாரமாக உடனே கர்த்தர் சந்திக்கிறார். சந்திக்கும் போது அந்த அழைப்பு கொடுக்குறார், சத்தியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறார். உங்கள் பாவம் உணர்த்தப்படுகிறது. நீங்கள் அதை அறிக்கை செய்வீங்க. உடனே அதை ரட்சிப்பு உண்டாகுது. நீங்களும் பாவியை விட்டு தேவஜனங்களை மாறுறதுக்கு ஒரு நாள் கைத்த வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சாலும் சரி, எவ்வளோ பேர் கொடுதனா பாவம் செஞ்சாலும் சரி, கர்த்தர் உங்களை சந்திக்கும்னாலே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவீர்கள். ரட்சிப்பு உங்களுக்கு உண்டு. அந்த பாவம் உங்களுக்கு உணர்த்தப்படும். அந்த பாவத்திலிருந்து சத்தியம் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஹல்லேலூயா. எனக்கு கிடைச்சது. இதெல்லாம் முடியாதுங்க. இந்த பாவத்திலிருந்து ரிலீஸ் ஆகிடுவேன். நான் ஒரு போட்டு கனவுல கூட வந்ததுதாங்க. நான் பாவத்துக்கு வெளியே போனேன். எப்படிங்க? இந்த பாவத்தில் ரிலீஸ் ஆகிற கனவு கூட கண்டதில்லை. நம்ம ஒரு நினைப்போம்ல கனவுல, எப்போ நேற்றுக்குள்ளே ஒரு பாவத்துக்கு ரிலீஸ் ஆன மாதிரி நான் கனவு கண்டையா. அந்த மாதிரி கனவே எனக்கு வந்தது இல்லை. கனவுல கூட மேற்கொண்டு பாவம் பண்ணுற மாதிரி தான் வந்துச்சு. என்ன பாவம் +2 அப்படி +2 +3 தான் வந்துச்சு. அது ரிலீஸ் ஆகி பெரிய ஒரு ஆத்மா குதிக்கிற போல ஒரு சந்தோஷம் வந்ததே கிடையாது. அது மாதிரி கனவுல கூட நான் கண்டதும் இல்லை, காதலையும் கேட்டதும் இல்லை. ஆனால் இப்போ எனக்கு அது புரியுது. இயேசு ரட்சகராக வரும்போது அவர் என்னை சந்திக்கும் நாளில், சத்தியத்தை பற்றி அவர் என்னை உணர்த்துற நாட்களில் என் பாவம் உணர்த்தப்படும் போது அதை நான் விடுபட்டு போகிறேன் என்கிற அறிந்து கொண்டேன். என்னை தேவன பிள்ளைகளாக மாற்றுவாருங்கிறது உறுதி எனக்கு உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அதனால் இயேசு சந்திக்கிற அவர் ஆவிக்கிற காரியத்தை ஒழுங்குபடுத்த முடியாது. இயேசு சந்திக்கிற ஒரு நாள் வைத்திருக்கிறார். அந்த நாட்களிலே உங்கள் சுயத்தை ஒழிந்து போய் தேசத்துக்குள் ஆவீர்கள். உங்களுக்கு இன்னும் ஆவிக்கிறத ஒழுங்கு செய்ய முடியாது. கர்த்தர் உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நாள் வைத்திருக்கிறார். அந்த நாளிலே உங்கள் பாவங்கள் உணர்த்தப்படும் போது நீங்கள் பாவத்திலிருந்து பரிபூர்ணமாய் சத்தியம் மூலமாக செய்வீங்க, விடுதலை ஆகிடுவீங்க. முழுவதும் ஆபிரகாம் பிள்ளைகளாக ஆகிடுவீங்க. இப்போ எப்படி வந்துருமா? பாதியோட பிள்ளைகள், பாதி ஆபிரகாம். ஒரு பகுதிக்குள்ள ஆபிரகாம் பிள்ளை, இன்னொரு பாதி அது கேட்க முடியாது. ஏன்னா சத்தியத்தை அறிஞ்சது கொஞ்சம், விடுதலையாக்கப்பட்டது கொஞ்சம், இயேசு சந்திக்க ஆயத்தப்படுறதுக்காக அவர் வான்னு சொன்ன போனது கொஞ்சம், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். மொத்தத்தில் ரட்சிப்பு கொஞ்சம். அப்படிதான் இருக்கும். நீ யாராவது ரட்சிப்பு பரிமாணம் சொல்ல முடியுமா? சொன்னா போய் சொல்லின்னு அர்த்தம். டெய்லி ஆண்டவரை சந்திக்கணும், டெய்லி சத்தியவசனம் நமக்கு அறியணும், டெய்லி சத்தியவசனம் நம்ம பாவம் உணர்த்தப்படணும், டெய்லி ரட்சிப்படும், டெய்லி ஆபிரகாம் பிள்ளைகளா இருக்கும். நேற்று மட்டும் இருந்தால் போதாதுங்க. ஞானஸ்தானம் பெறும்போது எல்லாம் ஆபிரகாம் சந்ததிகள், இது மூலியம் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு பாதைகள் அப்படி முக்கிய குட்டி அப்படி எடுத்து விட்டார். ஒரு புது பிள்ளைய போல் வந்து ஆண்டவரே அப்படின்னு சாட்சிட்டு வாங்க. மறுநாள் காலையிலே டீம்ல வந்து ஞானஸ்தானம் பெற அன்னைக்கு ஆபிரகாம் சந்ததிங்க. இவரும் ஆபிரகாம் குமாரனா இருக்கிறாங்க. எழுந்து தேடும் முயற்சி கொண்டு இயேசு கொடுத்து வந்தார். இன்னைக்கு நிறைவேறி போயிடுச்சு, இது பரலோகத்தை மாற்றான நாள் அப்படின்னு சொல்லி பாஸ்டர் சில ஆசிரியத்தை அவனை நல்ல வெள்ளையும் விளையமாக போட்டு அனுப்புகிறார். மறுநாள் காலையில் என்ன செய்கிறாரு? மறுநாள் காலையில் தேவனை சந்திக்க வாய்ப்பில்லை. இவன் வேற யாரும் சந்திப்பான், வேற யாரையோ போய் சந்திப்பான். சந்திக்கும் போது என்ன உண்டாயிரும்? மறுபடியும் ரட்சிப்பில் கோளாறு உண்டாய். இப்படி தான் பண்ணியிருக்காங்க. தேவன வசனம் சோத்திரம். தினம் தினம் சத்தியவசனத்தை நீங்கள் அறிய வேண்டும். தினம் தினம் இயேசு உங்கள் ரட்சிப்பில் நடத்த முடியாது. அவர் சந்திக்க நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும். தினமும் சத்தியத்தின் மூலமாக நீங்கள் உங்கள் பாவத்தை உணர்த்தப்பட வேண்டும். அது நம்ம ரட்சிப்பட வேண்டும். தினம் தினம் ஆபிரகாம் சந்ததிவான் என்றைக்கு நினைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவன வசனம் சோத்திரம் உண்டாதாக. ஆகையினால நமக்கு ஆண்டவர் சந்திக்கும் நாளிலே நம்மளோட ஆவிக்கு இன்னொரு ஆவியை ஒழுங்குபடுத்த முடியாது. என்ன அப்படின்னா ரட்சிப்பின் காரியத்தை ஒழுங்குபடுத்த முடியாது. நம்மளோட பாவங்கள் உணர்த்தப்பட முடியாது. சத்தியத்தை நமக்கு காட்டுகிறார். சத்தியம் மூலமாய் நமக்கு அந்த பாவங்கள் உணர்த்தப்படுகிறது. அது மூலம் நம்ம விடுதலாக்கப்படுறோம். நான் தொடர்ந்து
ரட்சிப்பின் பிள்ளைகளா அதாவது தேவனுடைய பிள்ளைகளா ஆபிரகாம் சந்ததிகளா காணப்படுவோமாக. ஹல்லேலூயா. அதனால் டெய்லி இருக்கக்கூடிய ஜெபம் பண்ணி கொடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. மூணாவது ஆவிக்குரிய காலத்தை கர்த்தர் ஒழுங்கு செய்கிறார். என்ன அப்படின்னா விசுவாச குலைச்சல்களை கர்த்தர் சரி பண்ணுறார். உங்கள் மத்தியில் உள்ள விசுவாச குலைச்சல்கள், விசுவாச தடைகள், வாக்குத்தத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை உள்ள ஒரு தடைகளை கர்த்தர் செய்கிறார். விசுவாச குலைச்சல் தானது, அதை கர்த்தர் செய்கிறார். சந்திக்க முடியாத ஒரு நாள் உங்களுக்கு வருவார். ஹல்லேலூயா. அது ஒரு நாள் கர்த்தர் ஆயத்தம். அதை நீங்கள் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை, உங்களுக்கு தோன்றதும் இல்லை. இதெல்லாம் நம்ம விசுவாசம் வச்சு நம்ம நடந்து போவோமா? என்ன இப்படிலாம் விசுவாசம் இருக்குமா? அப்படிலாம் செய்வோமா? அப்படி எல்லாம் பாசிபிலிட்டியே இல்லை. அப்படிலாம் விசுவாசம் அப்படி நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை சந்திக்கும் நாள் உங்கள் விசுவாச குறைச்சி என்ன செய்யப்படும்? நீக்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை சந்திக்க முடியாது வரும்போது உங்களுக்கு காணப்படும் அந்த விசுவாச குலைச்சல் நீக்க முடிய ஒரு ஆளை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். உங்களுக்கு அந்த காரியத்தை நீங்க ஒழுங்குபடுத்த முடியாத ஒரு விசுவாச குலைச்சல் மூலமா நீங்க செய்ய தடைப்படுற அந்த வாக்குத்தை நிறைவேற இருக்க நீங்க தடையா இருக்கிற அந்த விசுவாசங்களை எடுத்துக்கொள்ள முடியாது, ஒழுங்குபடுத்த முடியாது. கர்த்தர் ஒரு நாளை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். சந்திக்க முடியாம ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த நாளில் உங்க விசுவாசங்கள் உங்க மத்தியிலிருந்து நீக்கப்படும், அப்புறப்படுத்தப்படும். ஆபிரகாமுக்கு ஒரு காரியம் நடந்தது. விசுவாச குலைச்சல் என்ன தெரியுமா? வாக்குத்தை கேட்பீங்க, ஆனால் நம்ப மாட்டீங்க. அதுக்கு தடையா நீங்களே இருப்பீங்க. யாராவது சொல்லி செஞ்சால் அதை விசுவாசம் குலைச்சல் உண்டாகும்னு சொல்லுவோம். இதுக்கு தடை யாராக இருப்பீங்க? நாமளாக வாசிக்கலாம். அதே ஆகும் 18 முதல் 2 வருஷம் வாசிங்க. இங்கே கர்த்தர் ஆபிரகாமை நேரு சந்தித்தான்னு சொல்லி போடப்பட்டு வாசிக்கலாம். கூடார வாசலிலே உட்கார்ந்தார். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. இதில் வேத பாடமாக நிறைய காரியங்கள் இருக்குது. எல்லாத்துக்கும் சொல்ல நேரம் இல்லை. இது சரி சப்ஜெக்டாக கொண்டு போகலாம். இப்போது நம்ம ஒரு வீட்டில் விசுவாசத்துக்கு ஏதும் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா உடனே பாஸ்டர் வீட்டுக்கு அனுப்புகிறோம், ஹவுஸ் விசிட்டாக அனுப்புகிறோம். அனுப்பிச்சு அந்த வீட்டில் நபரை விசாரிப்போம். பிரதர், உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது ஐயம் இருக்கா, ஏதாவது விளக்கம் தேவைப்படுதா அப்படின்னு கேட்போம். உடனே உடனே எந்தெந்த காரியத்தை இருக்கியா அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று அதுக்கு வசனம் கொடுத்துருக்கோம். சிஸ்டர், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு காரியம் என்ன அப்படின்னு கேட்போம். பிள்ளைகளை பற்றி விசாரிப்போம், அவங்க பெரியவங்க தான் விசாரிப்போம். இப்படி சொல்லி ஒரு ஹவுஸ் விசிட் நம்ம போகிற வழக்கம் உண்டு. அப்போ ஹவுஸ் விசிட்டில் போய் ஒரு குடும்பத்தில் என்ன செய்கிறோம்? திடப்படுத்த முடியாத போகிறோம். ரைட். இங்கே இயேசு தரிசனமான ஒரு காரியத்தை பார்க்கணும். இதில் வேத பாடம் என்ன அப்படின்னு தெரியுமா? இதில் வேத பாடம் என்ன அப்படின்னா, ஆபிரகாம் வீட்டுக்குள்ளே ஒரு விசுவாச குலைச்சல் இருந்தது. அப்போ உடனே ஒரு பாஸ்ட் அனுப்பிச்சு, இப்போ மாதிரி பாஸ்ட் அனுப்பிச்சு, அந்த குடும்பம் ஏதோ தடுமாறு விசுவாசம் இல்லை, நீ போய் அவன் திடப்படுத்தி வா அப்படி சொல்லிருக்காங்க. அப்போ என்ன கிடையாது? ஆள் கிடையாது. இயேசு உள்ள காலத்தில் இறங்கினார். ஹல்லேலூயா. கர்த்தர் தரிசனமானார். எதுவா தரிசனமானார்? ஹவுஸ் விசிட்டாக தரிசனமானார். தரிசனமாகி அவங்களோட விசுவாச குலைச்சலை அவர் நீக்கினார். அந்த வாக்கு நிறைவேறதுக்கு அந்த தடையாக இருக்க எந்த காரியத்தை அங்கே காண்பித்து அதை சரி செய்தார். அந்த விசுவாச குலைச்சலை நீக்கி போட்டு விசுவாச ஒழுங்கை உண்டு பண்ணி அந்த வாக்கு நிறைவேற முடியாது கர்த்தர் அங்கே செய்தார். இது கர்த்தர் அதுக்காக என்ன செஞ்சார்? நேரடியாக சந்திக்க போனார். ஒரு ஹவுஸ் விசிட்டை இங்கே பார்க்குறோம். அதாவது ஆதியாகமம் 18 ஒரு ஹவுஸ் விசிட் ஆகும். தேவனத்திலிருந்து நேரடியாக உண்டான ஒரு ஹவுஸ் விசிட் ஆகும். பாஸ்டர் போய் அப்படி சரி பண்ணுறதுக்கு அவங்க வாய்ப்பு கிடையாது. அதனால் என்ன செஞ்சாங்க? இயேசு கிறிஸ்துவும் அவரோட தூதர்களும் என்ன செஞ்சாங்க? போனார். இந்த தூதர்களுக்கு அப்புறம் வேலை இருந்து இயேசு அந்த ஹவுஸ் விசிட் முடிச்சுட்டு ஆவிக்கிற காரியத்தை ஒழுங்குபடுத்தி அவர் கிளம்பிட்டார். இந்த தூதர்கள் என்ன செஞ்சாங்க? அடுத்து போய் ஒரு நியாயத்துக்கு செஞ்சார். சோதாம் குமாரம் பட்டத்தில் போய் அழித்தார். அப்போ இயேசு அங்கே போல அடிக்கிற இடத்துல இயேசு இருக்க மாட்டார். தண்ணி ஊற்றி வளர்த்துற இடத்துல இயேசு நிற்பார். ஹல்லேலூயா. இயேசு ஒரு காரியத்தை வளர்க்குறாரு, அங்கே இயேசு நிற்பார். அடிக்கிற இடத்துல தேவன் அங்கே போகிறதில்லை, அதை வேறு ஆளுங்களோட செய்ய வைப்பார். அதாவது 19ஆயிரத்தில் அந்த முதல் வருஷம் வாசிக்கும் போது அங்கே 2 தூதர்கள் தான் இருந்தாங்க. ஒருத்தர் மிஸ்ஸிங். வாசிக்கலாம். பார்த்தீங்களா? இங்கே வந்தது 3, 18:1 வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. இங்கே ஒருத்தர் மிஸ்ஸிங். அப்போ அன்னைக்கு வந்தது யாரு? இயேசு. இங்கே அடிக்க போனாலும்
வேற. தேவனுடைய சோத்திரம் உண்டார். அப்போ இங்கே கர்த்தர் ஆபிரகாமை சந்தித்தார். சந்திக்கும் போது நான் சொன்ன காரியம் பாருங்க, ஒரு ஆளை ஒரு மனுஷன் சந்திக்கும் போது, ஒரு தடுமாற்றத்திலே அவன் சந்திக்கும் போது அவன் காரியம் நிறைவேற்றக்கதாய் அவன் ஆவிக்குள்ளாக ஒழுங்குபடுத்த முடியாது. அவனோட சுயசத்தை எடுத்து போட்டு தேவ சித்தத்துக்குள்ளாக கொண்டு வருகிறார். பாவம் மேலே பாவம் அதிகமாக இருக்கும்போது இயேசு அவர் சந்தித்து அந்த ஆவிக்கிறத ஒழுங்குபடுத்தக்கதாய் சத்தியத்தை அவனை காண்பித்து சத்தியமான அறிவு செய்து பாவத்தை உணர்த்து வச்சு அவன் ரட்சிப்பு பிள்ளைகளை ஆக்கி பாவிங்கிற வார்த்தை போய் தேவனுடைய பிள்ளைகள் சில வார்த்தையை உண்டாக்கும்படியா செய்கிறார். அப்போ ஒரு ஆளை கர்த்தரை சந்திக்கும் போது அவன் சுயசத்திலிருந்து தேசத்துக்குள் ஆகிறான். ஒரு ஆளை கர்த்தரை சந்திக்கும் போது அவன் பாவம் உணர்த்தப்பட்டு ரட்சிப்பு அடைஞ்சு தேவனுடைய பிள்ளைகளாக மாறினான். இங்கே ஒரு ஆளை சந்திக்கும் போது என்ன உண்டானா விசுவாச குலைச்சல் அந்த குடும்பத்திலிருந்து நீக்கப்பட்டு விசுவாசங்களை ஸ்திரப்பட முடியாது வைக்கிறது. இப்போ பரலோகத்துக்கு தெரியுது ஆபிரகாம் குடும்பத்தாரமாக நம்ம நிறைய காரியம் செய்ய போயிடும். ஆனால் அந்த குடும்பத்தில் என்ன இருக்குது, ஒரு விசுவாச குலைச்சல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஒரு ஹவுஸ் போய் சரி பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி கர்த்தரை அனுப்புகிறார். கர்த்தரும் அவரும் சரி தூதரும் மாறார்கள். ஆபிரகாம் ஏறெடுத்து பார்க்கும்போது தூதர்கள் பார்த்தார்கள். நீங்கள் தூதர்கள் ஏதாவது ஏறெடுத்து பார்க்கும்போது தூதர்கள் வருவார்கள். நீங்கள் வேறு ஏதாவது என்ன வசனம் வாசித்து பாருங்க, கண்களை ஏறெடுத்து பார்க்கணும். நீங்கள் வேற எங்கேயா ஏறெடுத்து பார்த்தீங்கன்னா என்ன வரும், தூதர்கள் வராது. பக்கத்துலேருந்து எக்கா அப்படி ஒரு சத்தம் தான் வரும் பக்கத்துலேருந்து. நம்ம எதை ஏறெடுத்து பார்க்குறோம், மொபைல், டிவி. இந்த மொபைலில் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, நம்ம ஏறெடுத்து பார்க்க முடியாமல் பண்ணிவிடுவோம். பாருங்க, ஆப்போசிட் வெர்ஷன். மொபைல் எப்படி பார்ப்பீங்க, தலை முடிஞ்சானு பார்ப்பீங்க, தேவையா? ஏறெடுத்தாலும் பார்க்கணும். ஆண் மகன் ஏறணும், தலைமுறை வச்சுருந்து பார்த்தீங்களா? அதான் சரி, நம்முடைய லொக்கேஷன் எப்படி இருக்குது, நம்மளுடைய சுச்சுவேஷன், நம்மளோட ஆங்கிள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். என்ன நம்ம எப்போ வரும் தலைமுறை வச்சுட்டு எவ்வளோ பேர் சீனியர் பர்சன் நேற்று ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தோம். ஒரு பக்கம் சில பாஸ்டர் போய் கேட்டு தேய்ச்சிட்டே இருக்காங்க, கண்கள் ஏறடிக்க மாட்டேங்கிறாங்க. எப்போ ஏறடிப்பீங்க? தூதர் வந்துட்டாருங்கய்யா, நீ பார்க்கலையா? நீ யாரை பார்த்த? பக்கத்தில் அக்காவை பார்த்தேன். அது சரி, இப்போ வேறு இருக்கும் போது எப்போ வாங்கினான்னு இல்லை, யாரும் சொல்லவே இல்லை. பிறநாள் வாங்கிட்டு போடும், அவங்க அப்பா எடுத்து கொடுத்ததா இருக்கும். அவங்க எடுத்து பார்த்தது தான், இவன் எடுத்து பார்த்தான். அந்த ஐயா ஐஃபோன் வச்சுருக்காரு, ஏடா பாவமே, அந்த ஐயா ஐஃபோன் வச்சுருக்காரு அப்படின்னா. அப்போ நீங்கள் எதைத்தான் பார்த்தீங்க அந்த கூட்டத்தில்? தேர்தலில் பார்த்தீங்களா? கிடையாது. எழுதி சாப்பிடவா செய்வா கிடையாது, கூப்பிட்டுட்டேன். ஒரு கூட்டத்துக்கு போனால் அங்கே உள்ள தூதர்களை உங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தா தெரியும் ஆண்டவர்கள் இருப்பார். ஹalleluya சிஸ்டர், நீங்கள் யாருமே ஜெயிச்சாங்க. தூதர்கள் பக்கம் ஆறாவதுல தூதர்களோட பார்க்கறதுக்கு உற்று பார்க்க ஆசையாக இருக்கு. நீங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் தூதரை பார்த்தீங்களா இன்னைக்கு? நம்ம பார்த்தது எங்கே? நம்ம பிள்ளை ஒழுங்காக ஓடுதா போடுதா, இதை தான் நம்ம பார்த்தோம். இந்த சிஸ்டர் சிரிக்காதீங்க சிஸ்டர், சில இதில் அப்படி வரும், டச்சப்பில் வரும். ஆமாம், அவன் ஒழுங்காக ட்ரம் அடிக்கானா இவன் பார்த்துட்டு இருக்கான். அவனை எப்படி நீ ஒழுங்காக ட்ரம் அடி, அவன் ஒழுங்காக அடிக்கானா இவனை பார்த்துட்டு இருக்கான். என்ன ஐயா சில 3 பாட்டோட முடிச்சுலாம் 4ஆம் பாட்டு எடுத்து போகிறோம். சில இந்த சிந்தனை சில பேர் ஓடிக்கொண்டிருக்குது. இன்னொரு பாட்டு பாடுவாரா எப்படி ஞானக்கார போயிட்டு இருக்குது, அப்படி சில பேருக்கு சில சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்குது. இப்படியே நம்ம யாரை பார்க்கறல, ஏறெடுத்து பார்க்கல. தூதர்கள் கண்ணுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? நீ ஏறெடுத்து பாருங்க, தூதர்கள் கண்ணுக்கு தெரியாது. ஹalleluya. கீழே பார்க்குற மொபைலை பார்க்காதீங்க, தூதர்கள் தெரிய மாட்டாங்க, வேறு ஆட்கள் தெரியும். பயமுத்த ஆட்கள் தெரியும். ஆமாம், நேற்று எடுத்த உடனே பாருங்கள், ஒரு கேவலமான விஷயம். ஒரு வெப் சீரியலுக்கு விளம்பரம் போடுறாங்க. எடுத்தோட தூக்குது அந்த பொம்பளை வீட்டுக்காரரை பற்றி. நான் 3 நாளாக பார்த்துருக்கேன். 3 நாள் அந்த டைலாக் தான் வருது. இல்லை மனுஷனா இப்படியே அவங்க ப்ரொமோஷன் போடுவாங்க வீடியோவில். ஒரு வெப் சீரிஸுக்கு எடுத்தோடனே திருப்பினா அந்த ப்ரொமோஷனாக தான் வருது. யாரை சொல்கிறான்னு எனக்கு தெரியல. 2 நிமிஷம் கழிச்சு பார்த்து அவன் வீட்டுக்கார சொல்லி அடப்போ இது பாருங்கள். நம்ம மொபைலில் ஒரு ப்ரொமோஷன் ஆட்ஸ் எப்படி வருது அப்படின்னாவே சீரியலில், அதாவது அந்த டர்னிங் பாயிண்ட் அதில் போட்டு மக்கள் இழுக்கிறாங்க சீரியஸ் பார்க்குறது. அப்போ எடுத்தோன்னு துப்புற மாதிரி திட்டுற மாதிரி தான் வசங்கள் வருது. நீங்களாம் ஒரு மனுஷனா அப்படி எடுத்தோன்னு வருதுங்க. ஐயோ, அப்போ இந்த கண்களே மனுஷனும் ஏறெடுத்து தான் பார்க்கணும், கீழே எடுத்து பார்க்கக்கூடாது. மொபைல் வந்து உங்கள் சிச்சுவேஷன் எப்படி ஆகுன்னா தலைமணியை தான் வைக்கணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், மொபைலை டோன்ட் ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் மொபைல். அது உங்களுக்கு என்ன செய்யும்? தலைமணி வைக்கும். ஏசிஸ் பாருங்க, தலை நிமிர செய்யும். ஹalleluya. ஏறெடுத்து பாருங்க, தூதரை கண்டது. கர்த்தர் சோத்திரம் இல்லாத நம்ம டாபிக்ல வருவோம். இது சைடில் ஒரு போதனையாக போச்சு. கர்த்தர் சோத்திரம் இல்லாத இங்கே ஆபிரகாம் கண்களை ஏறெடுக்கும் போது தூதர்கள் தெரிந்தார். 3 தூதர்கள் தெரிந்தார். கர்த்தர் சோத்திரம் இல்லாத
ஆமாம், நீங்கள் நோவா ஆதியாம் 8 பார்க்குறோம், 6 பார்க்குறோம். நோவா கண்களில் நோவா காரியத்தை குறித்து கற்ற கண்களில் கிருபை கிடக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் கிருபைக்காக எங்கேயாவது வேண்ட பரிசுத்தோன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? ஆதியாமத்தில் எல்லாம் பைபிள் சொல்லி ஆடுறதுல நீங்கள் சொல்லணும், கிருபைக்காக என்ன தாரணம். இந்த ஒரு இடத்துல தான் ஃபஸ்ட்டு கிருபைக்காக வேண்ட ஒரு காரியம். வாசிங்க 3ஆம் வசனம் வாசிங்க. ஆண்டவரே பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஜெபம் அப்பவே எப்படி இருந்திருக்கு? கிருபையை பற்றி இருந்திருக்கு. ஏன்னா நோவாவுக்கு கிருபை கிடைச்சி அவருக்கு என்ன செஞ்சிருக்கு? தெரிஞ்சிருக்கு. அந்த கிருபை இவர் என்ன செஞ்சாரு? பயம். நம்ம கிருபை கிடைத்தனால் நீ இந்த சந்தித்த நாள்லேருந்து எங்கள்கிட்ட பிரிஞ்சு போக வேண்டாம், எப்போவுமே இணைஞ்சிருங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே என்ன செய்கிறார்? அவன் தங்கியிருந்தார். அவர் காலுக்கு தண்ணீர் வாக்கு கொடுத்தார், கால் கழுவினார், நல்லா அடித்து விருந்து இதெல்லாம் வச்சார். மனைவி ஒத்துழைச்சாங்க, எல்லாம் செஞ்சால் ஆண்டவங்க சாப்பாடு போட்டு திருப்திப்படுத்தினார். திருப்தி போகும்போது இப்போ அவங்க என்ன செய்கிறார்? உபதேசம் சொல்லிட்டு கிளம்புறாங்க. சாராள் எங்கே அப்படின்றார். விசுவாச குறைச்ச எங்கே வச்சு தெரிஞ்சு போச்சா? ஆபிரகாம்கிட்ட இல்லை. ஏன்னா அவன் பார்த்து என்ன கேட்டான்? கிருபை வேணும்னு கேட்டான். அப்போ குறைச்சல் யார்கிட்ட இல்லை? ஹவுஸ் போகும்போது அந்த காரியம் தெரியும். யார் ஸ்திரீனால உண்டாச்சா, அது வீட்டு புருஷனால உண்டாச்சா, பிள்ளைனால பிரச்சனை உண்டாச்சான்னு தெரியும். அது பெரிய ஐயா ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க. ஒரு விஷயம் விசாரிச்சுட்டு வா அப்படிம்பாங்க. வீட்டில் அப்படியா எனக்கு ஃபோன் பண்ணா என்னன்னு தெரியல, பாதி முழுங்குறான் பாதி எழுதுறான், நீ என்ன போய் விசாரிச்சுட்டு வா. அங்கே போகும்போது தெரியும் மாட்டாவில் என்னன்ட்டு. சம்மந்தம் இல்லாமல் மாமியார் ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த காரியத்தை. விசாரிப்பா இங்கே விசாரிக்கும் போது கேட்குறாரு, எல்லாம் சாப்பாடு கொடுத்தீங்க எல்லாம் சரி, சாராள் எங்கே அப்படின்னு கேட்டார். அவள் கூடாத்துல இருக்கிற ஐயா. ஏன்னா பிரச்சனைங்கிறது அங்கே தான் இருக்குது. வாசிக்கலாம். வாசிங்க. அப்பொழுது 10 வாசிக்கலாம். வாசிங்க 10. வாய்ப்பே இல்லை. அங்கே குழந்தை பிறக்கவங்க வாய்ப்பே இல்லை. அவ்வளோதான், ஸ்டாப்பேஜ் ஆகி போச்சு. அவ்வளோதான். இனி எங்கே அந்த விசுவாசம் வரப்போகுது அப்படின்னு சாராள் கேட்குறாங்க. எப்படி நம்ப முடியும்? கர்த்தர் வார்த்தை நிறைவேற்ற எப்படி நம்ப முடியும்? வாய்ப்பு இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. காணாத குறைக்கு அவளையும் ஆபிரகாமையும் மோட்டிவ் பண்ணுறான். இனி வாய்ப்பு இல்லையா, நீ சும்மா வாக்குத்தம் போதுட்டு இருக்காத அப்படின்னு. நீ நிறைய பேர் அப்போ தான் இருக்கிறாங்க. வாக்குத்தத்துக்கு இவங்க மண்டையில் ஏறுற மாதிரி ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கணும். அப்புறம் தான் வாக்குத்தம் செய்வாங்க, ஏற்றுக்கிடுவாங்க. அந்த க்ளூ கிடைக்கலன்னா அதை அவ்வளோ தான் ஓரம் கட்டி வச்சுருவாங்க. அப்புறம் மறுபடியும் கருத்தை சந்திக்கும் போது தான் அந்த வார்த்தை நிறைவேற ஒரு நாள் வரும்போது தான் அது மண்டையில் ஏறும். அவ்வளோ நம்ம விசுவாசம் வைத்திருக்குன்னு சொல்லி அடுத்த வருஷம் வாசிங்க. அதில் உள்ளத்தில் நகைத்து பாருங்க. இந்த காரியம் நல்லா கேட்கணும். ஆண்டவரை பார்த்து சொல்லலை, ஆண்டவரை பார்த்து சொல்லலை, இயேசுவா சொல்லலை, உள்ளத்தில் தான் செஞ்சான். இந்த விசுவாச குறைச்சல் எங்கே இருக்குது அப்படின்னா, சாப்பாடு பசுவன் பரிமாறுவாங்க, அவங்களாம் அங்கெல்லாம் இருக்காது, காட்ட மாட்டாங்க. உள்ளத்தில் தான் அந்த குறைச்சல் இதெல்லாம் நடக்காது. அம்மா ஐயா சொல்லிட்டாரு, திருதர்சனம் அப்படின்னு சொல்லிட்டாரு, நடக்குமான்னு காட்டு பண்ணிக்கலாம் ஐயா அப்படிங்கிறது. உள்ளத்தில் என்ன இருக்குது? அவர் சொன்னால் நடந்துருமான்னு, அன்னைக்கு அவர் சொன்ன நடந்தான்னு, இப்படி நடந்தான்னு உள்ளத்தில் நகைக்கிற வச்சா விசுவாசம் குறைச்சல்னாச்சு. தேவனுடைய வார்த்தையை பற்றி யாரும் நகைக்கலாமா? கர்த்தருக்கு தெரியாதா? இதெல்லாம் வச்சு தெரியும் வந்தது யாருன்னு? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அடுத்த வருஷம் வாசிங்க. எப்படி நகைச்சது அவ சொல்லிட்டா? ஆபிரகாம் என்ன அவர் இப்படி சொல்றா? மெய்யோ அப்படின்னு கேட்குறா உள்ளத்துல. அவருக்கு பயம், இது என்ன ஆண்டவர் வம்பா இருக்கு, என்ன போட்டு வம்புல இருக்கிறீங்க? அவ உள்ளத்துல பேசிக்கிட்டா, நீங்க அதை கேட்டுட்டீங்க. என்னது வந்தது? கர்த்தர் தான் உறுதியாயிட்டு. ஹல்லேலூயா. உங்க உள்ளத்துள்ளது அவரு சொல்லிட்டார். அந்த ஸ்திரீ சொன்னால, என் உள்ளத்துலலாம் நடந்த காரியம்லாம் வந்துக்கிறது இயேசு தானோ சிகேசியோ வந்து பாருங்கன்னு சொன்னார் பாருங்க. ஆபிரகாம் அதாவது சாராள் உள்ளத்துள்ளதான் நினைச்சிட்டா சொல்லிட்டா. மெய்யோ என்று சொல்லி அவளை கேட்காப்பா, என்னப்பா நினைக்கிறாப்பா, நீ கிருபை வேணுங்கிற, அவன் என்ன இப்படி நினைச்சா நகைக்கா, என்ன உங்க வீட்டில் எப்படி ஒரு மனம் இல்லாமல் இருக்கிறீங்க, விசுவாச குறைச்சல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா. வாசிக்கலாம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? சாராளுக்கு எழுதி சொல்லு, ஒரு லிஸ்ட் எழுதி கொடு. என்னால் முடியாத ஒரு காரியத்தை உண்டு சொல்லி லிஸ்ட் எழுதி கொடு அப்படின்னு கேட்குறாரு. அவன் சொல்லுவானா? சொல்ல முடியுமா? அடுத்தது இப்போ நான் சொல்கிறேன் பாரு, நகைச்ச உனக்காக சொல்கிறேன் பாரு, நீ இந்த விஷயம் தோத்து போவ. என் வார்த்தை கொண்டு என்ன செய்யற? நீ நகைத்தி உள்ளத்து நகைத்த நீ தோத்து போவ.
இப்ப பார் உங்களுக்கு பிள்ளை உண்டா, இதை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்றார். கர்த்தராக உண்டோ என்று சொல்லுறார். பாருங்க, வாசிக்கலாம். திரும்ப நான் வருவேன் சொல்லிட்டு அப்படி போற ஆளு கிடையாது, திரும்பிட்டு வருவேன். அப்போ சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஹalleluya, ஹalleluya. இப்போ காரணேஷன் மறுபடியும் தொடர்ந்து அடுத்த வாசிங்க. அடுத்த பாருங்க. அப்போ பிரச்சனை எங்க இருக்குதா, இதுக்கு தான் கர்த்தர் நேரில் சந்திச்சார். ஹவுஸ் சூப்பர் காரணம் சாராட்ட அவ்வளோ குழப்பம் நகைக்கவில்லை வேற சொல்லிட்டான். எப்படி அடுத்தது இல்லை நீ நகைச்சாய் ஒரு பிள்ளை ஒன்று வரும், நான் அதை பார்ப்பேன், நீ அதை பார்க்க போறாய் என்று சொல்லி வார்த்தை நிறைவேற முடியாது. அந்த விசுவாச குலைச்சார் மத்தியில் செஞ்ச கத்தை எடுத்து போட்டார். சொன்ன புறமா ஒரு காலத்தில் சாரோட பிள்ளையை அந்த 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 வயதான காலத்திலே பெற்றெடுத்தார். ஹalleluya, தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நீங்க என்ன உண்டாதுமா, கர்த்தரால் கூட காரியம் ஒன்றும் இல்லைங்கிற விசுவாசத்திலே வளர்க்கத்தக்கதாய் அதுக்கு தடையா இருக்கிற அந்த வீட்டில் உள்ள அந்த அவிசுவாசம் எடுத்து போடத்தக்கதாய் கர்த்தர் ஆபிரகாமை அந்த வீட்டாரை சந்தித்தார். சந்திக்கும் போது அந்த வீட்டில் உள்ள விசுவாசம் எடுத்து போட்டு அந்த வாக்கு நிறைவேற முடியாது. அதாவது கூடாத ஒரு காரியத்தை கர்த்தர் அங்கே நிறைவேற்றி கர்த்தரால் கூடும் காரியத்தை நிரூபித்து அங்கே வாக்கு நிறைவேற்றினார். ஹalleluya. நம்ம வாழ்க்கையில நிறைய விசுவாச குலைச்சல் இருக்கு. நம்ம வாக்குத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம், வாக்குத்தை நம்புகிறோம், சில காலம் நம்புகிறோம். ஆனாலும் பயப்படாதீங்க, இந்த வாக்குத்தை நிறைவேற்றக்கதாக கர்த்தர் சந்திக்கிறதுக்கு ஆனால் வரும்போது இந்த விசுவாச குலைச்சலை எடுத்து போட்டு ஆயத்தம் பண்ணி அந்த நாளை காண முடியாது செய்வீங்க. ஹalleluya. ஆபிரகாம் இந்த நாளை காண முடியாது ஆசையா இருந்தான், அவன் கண்டு கொண்டான். எந்த நாள், எந்த நாள்? தன் ஆவிக்குவார்களை தன் மனைவியுடைய விசுவாச குலைச்சலை சரி பண்ற ஒரு நாளை அவன் செஞ்சான். இயேசுவோடு கண்டு கொண்டான். கர்த்தருக்கு சந்தோஷம் இல்லாதாக அந்த வார்த்தை நிறைவேறணும். என்ன எப்படி தெரியுமா, விசுவாசத்தில் நினைச்சிட்டான், வல்லவனாயிட்டான். எப்பவுமே பாருங்க, அது கூட எனக்கு ஒரு காரியம் உணர்த்தப்பட்டது. ஒரு வாக்குத்தத்தை நமக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்னு நம்ம ஆசேஷன் ஆகிட்டு இருக்கோம். ஏன் தெரியுமா, இதுக்கு முன்னாடி வாக்குத்த காரியத்தை நிறைவேறதை நம்ம நினைவுறது இல்லை. இதுக்கு முன்னாடி வாக்குத்தத்தை கற்று கொடுத்ததை நிறைவேற்றிருந்தாருன்னா அதை நம்ம யோசித்தோம்னா இந்த வாக்குத்த நம்பிக்கை வந்துடும். அப்போ நம்ம இது வரைக்கும் கர்த்தர் வாக்குத்தத்தை நிறைவேற்றல நம்ம சொல்ல முடியாது. கர்த்தர் நிறைவேற்றல, வாக்கு நிறைவேற்றுகிறார். அந்த வாக்குத்தத்தை நிறைவேறும் போது இந்த காரியம் என்ன செய்யும், நிறைவேறக்கு நம்ம உண்டாகும். வெள்ளிக்கு தூரம் நாங்கள் ஒரு வாக்குத்தத்தை வச்சு ஜெயிச்சு கொண்டிருக்கிறோம். சின்னவன் ஆயிரம் பிறந்த ஜாதியான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உள்ளுக்குள்ளே அவர் இப்போ எதுக்கு சொல்ல வர அந்த அவசியம் எதுக்குன்னா, ஒரு மூலமாக நீ வாக்குத்தத்தை ஏற்றுக்கொள்ளணும். ஒரு குடும்பத்தில் வாக்குத்தத்தை கொடுக்குற என்ன செய்யணும், நீங்கள் மட்டும் ஏற்றுக்கொள்ள போதாது, சிஸ்டர் என்ன செய்யறதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஊழியத்தை கர்த்தர் நடத்துவாரா, ஆட்களிலே செய்வாரா, நான் மட்டும் விசுவாசத்தை பேச முடியாது. எனக்கு துணையாக இருக்கிறவர்கள் எங்களோட பயணம் செய்யணும். அது என்ன செய்யறதில்ல, ஒரு மூலமாய் அந்த விசுவாச குலத்தை நீக்கி போட்டு விசுவாசத்தோட காணப்படும். அப்போ தான் அந்த வாக்குத்தத்தம் நமக்கு நிறைவேறும். இங்கே என்ன வாக்குத்தத்தை நிறைவேற என்ன தடையானது தெரியுமா, ரெண்டு பேருக்கும் அது ஒரு மனம் இல்லை. ஆபிரகாம் சாராளுக்கும் இந்த வாக்குத்தத்தை நிறைவேறுன்னு சொல்லி ஒரு மனம் இல்லை. ஒரு விசுவாச குலைச்சல் வீட்டுக்குள்ள காணப்பட்டது. அதனாலே அந்த பிள்ளை பெறதுக்கும் தாமதம் கொண்டது, அந்த வாக்கு நிறைவேறுக்கும் தாமதம் உண்டாயிடுச்சு. அவங்க ரெண்டு பேரும் ஒரு பொசிஷனில் நாயக்கரில் கத்த சத்தம் போட்டு கோவப்பட்டு சீர்படுத்துகிற உடனே அவள் அதை நிறுத்தி விட்டாள். அங்கே உற்பகாலத்தில் பிள்ளை பெறப்பட்டது, வாக்கு நிறைவேறப்பட்டது. தேவனுக்கு சோத்திரம் இல்லாத. அப்போ வாக்கு தத்துவம் நிறைவேறும்னா குடும்பமாய் ஒரே மனதாய் விசுவாச குலைச்சல் இல்லாமல் அந்த வாக்கு என்ன செய்யணும், ஜெபிக்க வேண்டும். நிச்சயமாய் கத்த சந்திக்கும்னால வார்த்தை நிறைவேறும். ஹalleluya. வெள்ளிக்கிழமை சின்னவராயிரம் சிறியவன் பார்த்துட்டாருன்னு சொல்லி வார்த்தையை சொல்லி ஜெபிச்சு கொண்டிருக்கிறோம். அந்த வார்த்தை வைத்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எல்லாம் ஒரு மனமாக ஜெபிக்கும் போது அந்த வார்த்தை நிறைவேறும் சொல்லி கடந்த வெள்ளிக்கிழமை எனக்கு உணர்த்து கொடுக்குறார். பிள்ளைகளும் சரி, என் குழந்தையாரும் சரி, எனக்கும் சரி அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும், ஒரு மனதாய் அங்கே பண்ண வேண்டும். நம்ம நினைப்போம் ரெண்டு பேர் இருக்கிறாயா, சின்ன வளர்ந்த ஜாதி அப்படி சிரிச்சின்னு வச்சுக்கோங்க, போச்சு. சிரிக்கக்கூடாது, நகைக்கக்கூடாது. நீ உள்ளத்தை நினைச்சாலும் ஆண்டவர் தெரிஞ்சு போயிடும். தைரியமாக கர்த்தர் செய்வார். ஆண்டவர் ஒரு கிருபை கிடைச்சானா இந்த சந்திப்புக்கு நீங்கள் அது தொடர்ந்து என் கூட இருங்க, என்ன எனக்கு வார்த்தை நிறைவேற்றி கொடுங்க. நீ கேட்டுக்கொண்டே இருக்கணும். அவன் பாருங்க, அவன் அந்த சர்வீஸை தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தான். காலுக்கு தண்ணி கொடுத்தா, விருந்தடிச்சு கொடுத்தா, அது பண்ணி செஞ்சு நீங்கள் உங்கள் பணிகளை கர்த்தர் சேவை பண்ணி தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க. வாக்குத்தத்தம் நிறைவேற கர்த்தர் சந்திக்க ஒரு நாட்கள் என்ன செய்யாது நிறைவேறும். அப்போ ஏதாவது விசுவாசம் குறைஞ்சிருந்தாலும் அதை நீக்கப்பட்டு ஒழுங்குபடுத்தி அந்த வாக்குத்தத்தை நீ ஏற்றுக்கொள்ள வைத்து அந்த வாக்குத்தத்தை நிறைவேற செய்வார் கர்த்தர் சந்திக்கும் நாளிலே. ஆமென், ஹalleluya. ஆகையினால இங்க மூணு காரியம் பார்க்கிறோம். கர்த்தர் வாழ்க்கையிலே சந்திக்கும் நாட்களிலே உங்கள் சுயசத்தை ஒழித்து தேசத்தை உள்ளாக்குவார்.
கர்த்தர் வாழ்க்கையை சந்திக்க ஒரு நாளை வைத்திருக்கிறார். அந்த நாளிலே உங்கள் பாவங்கள் சத்தியத்தை அவர் காண்பித்து பாவங்கள் உங்களுக்கு உணர்த்தப்பட்டு ரட்சிப்புள்ளாக்கி தேவ பிள்ளைகளை மாற்றி தொடர்ந்து மாற்றுவாராக. தேவ சந்தையாக வைப்பார்கள். கர்த்தர் உங்களுக்கு சந்திக்கும் நாளிலே உங்களுக்கு காணப்பட்ட விசுவாசங்களை எடுத்து போட்டு விசுவாசங்கள் வரும்படியாய் அந்த வாக்குறுதி நிறைவேறும்படியாய் அவர் உங்களுக்கு கிருபை செய்வார். ஆகையினால் கர்த்தர் உங்களை சந்திக்கும் நாளிலே உங்கள் சுயசத்திலிருந்து தேசத்திற்குள்ள மாற்றுவார். கர்த்தர் உங்களை சந்திக்கும் நாளிலே பாவத்தை உழைத்து ரட்சிக்கும் பிள்ளைகள் தொடர்ந்து காணப்பட செய்வார். கர்த்தர் உங்களை சந்திக்கும் நாளிலே விசுவாச குழந்தை எடுத்து போட்டு உங்கள் ஆவிகள் கர்த்தர் தொடர்ந்து ஒழுங்குபடுத்தி விசுவாச வார்த்தை நிறைவேற்ற செய்வார். இதெல்லாம் கர்த்தர் சந்திக்கும் நாட்களில் உண்டாகிற ஒரு காரியமாகும். எப்போயா சந்திப்பார் கர்த்தர் அப்படின்னா பயப்படாதீங்க. உங்கள் தடுமாறுகள் கர்த்தர் சந்திப்பார். உங்கள் பாவம் அதிகமாக கொண்டிருக்கும்போது கர்த்தர் சந்திப்பார். உங்கள் விசுவாச குழந்தை வந்தாலும் கர்த்தர் சந்திப்பார். இந்த நேரத்திலே அவர் என்ன செய்வார்? உங்கள் சுயசத்திலிருந்து தேசத்துக்குள்ளாக சந்திக்கும் நாளிலே ஆயத்தம் பண்ணிட்டு இருக்க அந்த நாளிலே கர்த்தர் உங்கள் சுயசத்தை விட்டு தேசத்துக்குள்ளே மாற்றுவார். உங்கள் பாவத்தை உங்களுக்கு உணர்த்து செய்து சத்தியத்தை காண்பித்து பாவத்தை உணர்த்து செய்து தேவப்பிள்ளாக்கி முடியாக கிருபை செய்வார். உங்களை எச்சரித்து உங்கள் விசுவாச தடைகளை எடுத்து போட்டு அவிசுவாச மத்தியில் எடுத்து போட்டு அந்த விசுவாச குறைச்சலை எடுத்து போட்டு அந்த வார்த்தத்தை நம்பும்படியாக செய்து எச்சரித்து நம்பும்படியாக செய்து அந்த விசுவாசத்தின் மூலமாய் அந்த வார்த்தத்தை நிறைவேற செய்வார். அவர் சந்திக்கும் நாளே அதுக்கு கர்த்தர் ஒரு நாளை வைத்திருக்கிறார். பயப்படாதீங்க. நீங்க தேசம் சேர்ந்து கர்த்தர் ஒரு நாள் நிச்சயமா உங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கார். அவர் கண் காணவில்லை, காது கேட்டவில்லை, இது தோன்றவில்லை. பரிசுத்த ஆவியானவரே வெளிப்படுத்துவார் உங்களை. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒரு நாள் முழுமையா ரட்சிப்படைய முடியாது, பாவத்தை விட முடியாது ஒரு நாள் வைத்திருக்கிறார். அதனால உங்களுக்கு கண்டதும் இல்லை, நீங்க காதை கேட்டதும் இல்லை, இது தோன்றதும் இல்லை. பரிசுத்த ஆவியானவரே உங்களை வெளிப்படுத்துவாராக. உங்கள் விசுவாசம் வளர்ச்சி கொண்டு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் ஒரு நாள் வைத்திருக்கிறார். அது கண் கண்டதும் இல்லை, காதம் கேட்டதும் இல்லை, இது தோன்றதும் இல்லை. ஆவியானவரே உங்களை வெளிப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. ஒரு வசனம் வாசித்து முடிக்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10 வாசித்து முடிக்கலாம். நமக்கு தேவன் அவைகளை ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலே கர்த்தர் உங்களுக்கு வெளி சந்திக்கிற ஒரு நாளை காட்டுவார். அந்த நாளிலே நீங்கள் தடுமாற்றமாக இருந்தால் கர்த்தர் அந்த தடுமாற்றத்தை நீக்கி போட்டு தேசத்தில் உள்ளாக்குவார். கர்த்தர் ஆவினாலே உங்களுக்கு ஆவியின் பசுவாய் உங்களுக்கு ஒரு நாளை காட்டுவார். குற்றமுடைய பாவத்தை ரட்சிக்கப்பட முடியாக அந்த பாவத்தை உணர்த்த முடியாது, சத்தியம் உங்களை சந்திக்க முடியாது, அது உங்கள் பாவம் உணர்த்த முடியாது, பாவத்தை பிடிச்ச தேவன் பிள்ளையை முழுமையாக மாற முடியாது. கர்த்தர் என்ன செய்வார்? அதை உங்களை அவர் சந்திக்கும் நாளிலே உங்களுக்கு என்ன செய்வார்? பசுத்தாய் நாளை காண்பித்து அவர் அந்த உங்களை தேவ பிள்ளைகளாய் மாற்றத்தக்கதாக உங்கள் பாவத்தை உணர்த்துவார். பசுத்தாவியை வெளிப்படுத்துவார். அந்த நாள் ஆயத்தம் பண்ண இந்த நாள் என்று சொல்லி அந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு வார்த்தை நிறைவேற முடியாது அங்கே வந்து அந்த விசுவாச குறைச்சலை நீக்கி போட்டு விசுவாசத்துக்குள்ள உங்களை மாற்றி தேவ பிள்ளைகளை விசுவாசத்துக்குள்ள மாற்றி அந்த வார்த்தை நிறைவேற செய்து உங்களை ஆசைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் உங்கள் விசுவாசத்திலே வார்த்தை நிறைவேற முடியாத ஒரு நாள் ஒரு காலம் வைத்திருக்கிறார். உன் தேசத்தில் நீ தடுமாறி அங்கேயும் போய் தேசத்துக்கு வெளியே போயிருக்கலாம். தேசத்தை வரும்படியா உண்டாவுடைய ஒரு காலம் ஒரு நாள் வைத்திருக்கிறார். பாவத்திலே மூழ்கி இருக்கலாம். ஒரு நாள் ரட்சிப்படை முழுமையாக ரட்சிக்கிறதுக்கு ஒரு நாள் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நாள் தினம் தினம் அடையத்தக்கதாய் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா எப்போவுமே என்ன செய்யணும்? ஆண்டவரை சித்தம் செய்யறதாய் விருப்பப்படுறது தேவட வாஞ்சியாக கேளுங்க. அவர் சுயத்தை விட்டு தேவசத்தை செய்ய வைப்பாருங்க. ஆண்டவரே நான் இந்த மரத்தை பிடிச்சிருக்கிற இந்த சம்பவத்தை இறங்கிவிட்டு ஓடி வந்துட்டேன். நான் இப்போ உங்களே ஓடி வரேன், அவங்க கூட இருக்கிறேன். என் பாவத்தை உணர்த்து கொடுத்து முழுமையாக ரட்சிக்கணும்னு சொல்லி நீ பாவத்தை ஒப்பு கொடுத்து நீ ஜெபம் பண்ணுங்க. 3வது காரியம் விசுவாச குலைச்சல். நான் இருக்கேன், எங்கள் வீட்டில் அப்படி இருக்கிறாங்க. விசுவாச குலைச்சல் அப்பப்போ எனக்கு விசுவாசம் நம்பதுக்கு எதுவாகவும் இருக்குது. விசுவாசம் கத்திக்கொள்ளுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக கர்த்தர் ஆயத்தமான நாளை உங்களுக்கு காண்பித்து அந்த நாளை சந்தித்து உங்களுக்கு நிச்சயமாக தேசத்துக்குள்ளாக்கி விசுவாசத்தில் காணப்பட்டு வார்த்தை நிறைவேற செய்து தொடர்ந்து பாவத்தை உணர்த்து செய்து அதை ரட்சிப்பில் காமிச்சு தேவப்பிள்ளாக்கி உங்களை ஆசைப்படுறாங்க. கர்த்தர் ஆமென் வார்த்தைகளை ஆசைப்படுறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.